வாழ்க வளமுடன். எனது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பில் கலந்துள்ள அன்பர்களுக்கும் ஐடி நிறுவனத்தார் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறேன். பொன்மித்திரன் ஐயா கேட்ட மாதிரி நாங்கள் பெங்களூர்ல கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்தாலும் பெங்களூர்ல ஒரு 50 வருஷமா இருக்கோம். அப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஐயா பெங்களூர்லாம் நிறைய 2-3 தடவை ஐயா நிறைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய கம்பெனிக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கெல்லாம் போய் ஐயா சாமிஜி பேசியிருக்காரு. அப்போ அப்படியே நாங்கள் இந்த பணியை தொடர்ந்து வர்றப்போ ஒரு நாள் விப்ரோல கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணாரு, உங்க சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா நீங்க எங்க கேம்பஸ்ல எடுக்கிறதுனால மைண்டு அவங்களுடைய கேம்பஸ் அவங்க சீட்டுக்கே போயிடுது. வை டோன்ட் யூ ஹாவ் அன் ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங்? உங்களோட இடத்துக்கு நீங்க உங்க இடம் ஒன்று ஆரம்பிச்சு பண்ணீங்கன்னா நாங்க எங்க அன்பர்களை அங்க அனுப்புறோம்னு கேட்டாங்க. அதுதான் தட் இஸ் த பிகினிங். அப்படியே நாங்க என்ன பண்ணோம், பெங்களூரை சுத்தி ஒரு 75 கிலோமீட்டர் தூரத்துல கோயம்புத்தூர் ஆளியார் மாதிரி ஒரு 75 கிலோமீட்டர் தான், திருப்பி வீட்டுக்கு போக மாட்டாங்க, அங்கேயே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுல அப்படியே தேட ஆரம்பிச்சங்க. அப்பதான் வி குட் கெட் திஸ். பெங்களூர்ல இட் வாஸ் வெரி காஸ்ட்லி. அப்படியே வர்றப்போ நாங்க ஒசூர் கிட்ட அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு நல்ல இடமா ரொம்ப நியாயமான ஒரு விலைக்கு கிடைச்சிது. அதுல ஒரு 18 ஏக்கரா இடத்த வாங்கி அங்க பல அன்பர்கள் சேர்ந்து வாங்கி அந்த இடத்த இப்போ வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு பண்ணிட்டு அதுல அப்படியே மரங்கள் எல்லாம் வச்சு, அப்புறம் எல்லா வகையான மரங்கள் வச்சு ஒரு டார்மெட்ரி, டைனிங், கிச்சன், ஒரு 40-50 பேர் வரைக்கும் தங்கி கிளாஸ் எடுக்கிற மாதிரி அந்த அமைப்பை பண்ணியிருக்கோம். இதில் ஃபவுண்டேஷன் லெவல் 1, லெவல் 2 அப்படியே நாங்கள் இது ரெகுலராக எடுத்துட்டு இருக்கோம். வர்றவங்கள பிரம்மஞானம் மாஸ்டர் கோர்ஸுக்கு அங்கே எடுக்கிறோம். மோஸ்ட்லி நாங்கள் அங்கே எடுக்கிறது எல்லாமே ஒரு இங்கிலீஷ் பேஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா பெங்களூர் பேஸ்டு எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாமே சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட் மதர் டங்கிலிருந்து வர்றதுனால நாங்கள் அதை கொஞ்சம் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இந்த வெற்றி அமைப்பு யார் அதை தவிரவும் யார் வேணாலும் தங்கலாம். இறைநிலை உணரணுங்கிற ஒரு ஹையர் கோல் இருக்கிறவங்க கண்டிப்பா அங்க தங்கி அமைதியா அந்த இடத்துல இருந்து இறைநிலை உணர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இதை ஆரம்பிச்சிருக்கேங்க. அதுல ஒரு ரிசர்ச்சா என்ன பண்றேன்னா, அது ஆல்டர்டு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தியானம் பண்றப்போ மனதுல வர்ற இமோஷன்னால என்னென்ன மாதிரி பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா எப்படி போகுது, என்ன இமோஷன் வருதுங்கிற ஃபியூச்சர்ல அதையும் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு இதில் தான் இதை ரிசர்ச்ன்னு ஆரம்பித்தோம். இப்போ இது போயிட்டு இருக்கு. யார் வேணா தங்கலாம். அதுக்குரிய இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண கூட போகிறோம். நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு எல்லாம் வரலாம். இதுதான் எங்களுடைய ஒரு ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். ரொம்ப சந்தோஷமையா. நீங்களே எனக்கு கூட வாட்ஸ்அப்ல அந்த உங்களுடைய அந்த இன்ஸ்டியூட் பத்தி ஃபுல் அந்த போட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. அதை பார்க்கும்போதே எல்லாரும் அங்க ஒரு தங்கணும், அங்க ஒரு கிளாஸ் எடுக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் எல்லாருக்கும் வருது. நிச்சயம் அந்த நீங்க நானும் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றேன். நீங்களும் வாங்க. வெல்கம். கண்டிப்பா வரேம்மா, கண்டிப்பா வரேன். மிக்க மகிழ்ச்சி. போன வாரம் இந்த பெருந்துறை பக்கத்துல இருந்து ஒரு டீம் ஒரு 12 பேர் வந்தாங்க. குழந்தைகள் எல்லாம், சார் நாங்க உங்ககிட்ட கத்துக்கிட்டோம், என் குழந்தைகள் உங்ககிட்ட கத்துக்கணும்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு 15th and 16th ஃபவுண்டேஷன் தமிழ்ல எடுத்தாங்க. வெரி குட். அதாவது பாருங்க, இப்ப பாருங்க, அடுத்த செகண்ட் ஜெனரேஷனுக்கு சிறப்பான சேவை செய்கிறது. இந்த வெற்றி மேலும் பல வெற்றிகளை அடைய இந்த அன்பர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. அன்பானவர்களே, அன்பர்கள் ஐயாவும் அம்மாவும் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு தயாராக இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல இப்போ எல்லா ஈவன் ஃபவுண்டேஷன், அது இல்லாம இன்ட்ராஸ்பெக்ஷன், எல்லா கோர்ஸ் எல்லா லெவலும் நடத்துறோங்க. லெவல் ஃபவுண்டேஷன், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வரைக்கும் நடத்திட்டு அவங்க பிரம்மஞானத்துக்கும் மாஸ்டர் கோர்ஸுக்கும் டிசம்பர்ல இங்கிலீஷ்ல இருக்கிறதுல எப்பவுமே வருவோம்.
ஓகே ஓகே ஓகே. இது நம்ம ஒசூர்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் ஒசூர் ஒசூர் தளி ரோட்ல 23வது கிலோமீட்டர்ல இருக்குங்க. ஒசூர்ல இருந்து ஒசூர் தளி ரோட்ல தேவகானப்பள்ளிங்கிற ஒரு வில்லேஜ் 23வது கிலோமீட்டர்ல இன்ஸ்டியூட் இருக்கு. பஸ் வசதி எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் பஸ் வசதி எல்லாம் இருக்குங்க. ஒசூர்ல இறங்கி பஸ்ல வரலாம். அப்படி அவங்க வர்றாங்கன்னு இருந்தா நாங்க கூட பிக்கப் அண்ட் டிராப் பண்ணுவோம். மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா அது வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அன்பர்களுக்கு அது கொஞ்சம் கரெக்டா அது ஆசிரம் கிட்ட ஸ்டாப் இல்ல. இப்ப இந்த ஃபியூச்சர்ல ரிக்வெஸ்ட் பண்ணி அது ஒரு ஸ்டாப் போடலான்ட்டு இருக்கோம். ஆனா அது வரைக்கும் இப்ப நாங்களே யாராவது வந்து இறங்கினாங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு போறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வந்து ஒரு ஒரு கருத்து சொல்லடான்னு இருக்காங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிச்சிருங்கம்மா கருத்தை. வாழ்க வளமுடன். நான் சகோதர சகோதரிகளேன்னு கூப்பிடுறதெல்லாம் என்னோட ஏஜ் குரூப் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்கள, அப்புறம் பிள்ளைகளேன்னு கூப்பிட தான் இஷ்டப்படுறேன். ஏன்னா என் பையனும் 50 வயசு ஆனவன். அதனால 50 வயசுக்காரங்க எல்லாரும் எங்க பிள்ளைங்க தான். ஸோ நீங்க எல்லாருமே முதிர்ந்த சோல்கள். இந்த முதிர்ந்த சோல்கள் கனிய காத்திருப்பவர்கள். மெச்சூர்ட் சோல்ஸ், நாட் யங் சோல்ஸ். மெச்சூர்ட் சோல்ஸுக்குன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ யார் மெச்சூர்ட் சோல்? இந்த உலகத்தை அனுபவிக்க ஆசைப்படுறவங்க எல்லாம் யங் சோல்ஸ். இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் யங் சோல்ஸ். ஆனா மெச்சூர்ட் சோல்ஸ்க்கு என்ன தோணும் தெரியுமா? என்னடா இந்த உலகம் அப்படின்னு ஒரு அலுப்பும் சலிப்பும் தோணும். அது செஞ்சதையே திருப்பி திருப்பி செய்துட்டு அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த அலுப்பு சலிப்பு வருதோ அவங்க எல்லாருமே மெச்சூர்ட் சோல்ஸ் தான். ஏன் முதிர்ந்தன்னு சொன்னேன்னா, முதிர்ந்தன்னு முத்தினன்னு நினைச்ச கூடாது. ஒரு காய் வந்து மேக்சிமம் சைஸ் வளர்ந்த பின்னதான் பழுக்கும். அந்த மேக்சிமம் சைஸ் வளர்ந்த நிலையத்தான் மெச்சூர்ட் சோல்ஸ்ன்னு சொல்றேன் நான். அப்புறம் யாருக்காவது அது இன்னும் சில டைப் எல்லாம் இருக்காங்க. இப்ப யாராவது கோவிலுக்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பதிக்கு போறாங்க, வரீங்களான்னு கேட்டா டக்குன்னு வரேன்னு சொல்ல மாட்டாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ்ங்கிறதுனால தயங்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போக தயக்கமா தான் இருக்கும். அப்படி ஒன்றும் பெருசா ஆர்வம் இருக்காது. அப்படின்னாலே நீங்க மெச்சூர்டு சோல். ஏன் தெரியுமா? இறைவனை வெளியில பார்க்க நீங்க இஷ்டப்படல, அந்த ஆர்வம் கம்மியாயிடுச்சு. உள்ளுக்குள்ள உணர முயற்சிக்கிறீங்க, அந்த ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப மெச்சூர்டு சோல்ஸ் தான். ஆனா இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயில்டா அடையாளம் தெரியாது. நாங்க இதெல்லாம் கொஞ்சம் கடந்து போனங்காட்டி இதெல்லாம் நமக்கு அடையாளம் தெரியுது. ஆனா உங்களுக்கு உள்ளூர ஒரு அலுப்பும் சலிப்புமா எல்லாம் இருந்தாலே அந்த மாதிரி தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மெச்சூர்டு சோல்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் என்னன்னா, லீட் a disciplined life. டிசிப்ளின்டு லைஃப். கெட் அப் ஏர்லி. என்ன பிரம்ம முகூர்த்தம்னு 4:30 3:30ங்கிறது இருக்கட்டும், 4லேருந்து 6க்குள்ளார, அட்லீஸ்ட் 5 5:30க்குள்ளாரையாவது எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளார நீங்க தியானத்தை முடிக்கணும் கண்டிப்பா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது அப்போ பண்ண முடியும். மெச்சூர்ட் சோல்களால பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன தோணும்னா, என்ன பெருசா தூக்கம், வேணா அப்புறமா கூட தூங்கிக்கலாம், தூங்கி தூங்கி என்ன கிடைச்சது அப்படின்னு எல்லாம் உள்ளூர தோணும். அப்படி தோன்றவங்களால தான் எழுந்திருக்க முடியும். அப்படி எழுந்து தியானம் பண்ணி ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி காயக்கல்பாவை முடிச்சுக்கோங்க. ஹாவ் ஏர்லி பாத். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு லேடிஸ் இன்னும் நகை நட்டுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சில்க் புடவை சில்க் வாங்குறதுன்னா நீங்க இன்னும் யங் சோல்ஸ் தான் அர்த்தம். வேண்டான்னு சொல்லல, யங் சோல்ஸ் வளர காத்துட்டு இருக்க வேண்டியதான் பாக்கி உள்ளவங்க. ஓகே. ஸோ அப்புறம் இந்த மெச்சூர்ட் சோல்ஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், சினிமா கண்டிப்பா பார்க்காதீங்க. நீங்க அருமையா கார்த்தால துரியாதீதம் எல்லாம் பண்ணி உங்க பிரெயின் செல்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நல்லா இருக்கிறது. அந்த தியேட்டருக்குள்ளார போய் டம் டம்னு அதெல்லாம் கேட்டா போச்சு, டிஸ்டர்ப் ஆயிடும். 2 3 நாள் உங்களுக்கு தியானம் வராது, கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் சினிமாக்கு போகாதீங்க. யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க. அதுல ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அதே வெறும் மாயை. இந்த உலக வாழ்க்கையவே மாயங்கிறாங்க, ஒரு சினிமா மாதிரிங்கிறாங்க. சினிமாக்குள்ள சினிமா பார்க்குற மாதிரி ஆகுது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் மைண்டுக்கு ஒரு கண்ட்ரோல் கடிவாளம் போட்டுக்கோங்க. யார்கிட்டயாவது இடறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு, ஏதோ வார்த்தை வந்துருச்சுன்னா மானசீகமா மன்னிப்பு கேட்டுக்கோங்க. மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்கு நன்மையை விழைந்து வாழ்த்தணும். அதர்வைஸ் யுவர் சாரி ஹாஸ் நோ வேல்யூ அட் ஆல். அவங்களுக்கு நன்மையை விழையணும். அதனால அப்படி பண்ணிக்கோங்க. பேரம்பேத்திகளை தலையில சுமக்கவே சுமக்காதீங்க. அவங்கள பத்தி கவலைப்படுறது வேஸ்ட், அட்டர் வேஸ்ட், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அவங்க நல்லா தான் இருப்பாங்க.
அவங்க ஸ்பிரிச்சுவலா வரலையேங்கிற உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க இன்னொரு ஆங்கிள் யோசிக்கணும். அவங்க கொஞ்ச காலம் அனுபவிச்சுட்டு டக்குன்னு இந்த லைனுக்கு வந்துக்குவாங்க அப்புறமா. அதனால அவங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டு வர வைக்கவும் முடியாது. அதனால அவங்கள தலையில சுமக்கவே சுமக்காதீங்க. சில பேர் சில மாசங்கள்ல கேள்வி கேட்டதுல தோணிச்சு, அடடா இவ்வளவு ஏஜ் ஆயிட்டு கூட இன்னும் கவலைப்படுறாங்களே அப்படின்னு. அதனால சொல்றேன், சுமந்தீங்க அவங்கள பத்தி ரொம்ப டிஸ்டர்ப் ஆனீங்க, ஐயோ ஷோ என்ன பண்ணுவாளோ என்ன ஆகுமோ அப்படின்னீங்கன்னா பற்று இருக்குன்னு அர்த்தம். பற்று அற்றால் தான் இறைவனை நெருங்க முடியும். அதனால பற்ற விடுறதுக்காக ஒரு ஐடியா. சுவாமிஜியோட புக்ஸ் கண்டிப்பா படிக்கணும். மனவளக்கலை பார்ட் 1, 2, 3. ஏன்னா அதுல எஸ்பெஷலி இந்த சிலை வணக்கம்ங்கிறதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அப்புறம் அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்கிற புஸ்தகம் ரொம்ப சின்ன புஸ்தகம் தான், ரொம்ப நல்லா இருக்கும். அதுல முன்னுரை முகவுரையில இருந்து படிக்கணும். ஏன்னா கடவுள் பேசுறது கேக்குது நல்லா அதுல எழுதியிருக்கிறாரு. வேற சாப்டர்கள்ல டைரக்டா அப்படி மென்ஷன் பண்ணல, முன்னுரை முகவுரையில மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஓசை இல்லா சொற்கள், ஒளி இல்லா காட்சிகள் காணும் கேட்கும்னு எழுதியிருக்கிறாரு. அதுதான் நமக்கு வாய்ஸ் கேட்கறது, விஷன் பார்க்கறதுங்கிறத சொல்றாரு. தென் இறை உணர்வும் அறநெறியும்ங்கிறத படிச்சீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அது உங்களை விட்டு போகாது. அவ்வளவு நல்லா சொல்லியிருப்பாரு. இறை உணர்வும் அறநெறியும், பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம். இந்த ஸ்மால் புக் வாங்கிக்கோங்க. அவ்வளோ பெரிய புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அப்புறமா இந்த சப்ஜெக்டை ஒதுக்கி வச்சிருவீங்க. போர் அடிக்க கூடாது. அது திரும்ப திரும்ப போய் நல்லா உள்ள போய் புரியும் போதுதான், அந்த தெளிவு வரும்போது தான் எல்லாத்தையும் வேண்டாததை விடுறதுக்கு துணிவு வரும். அப்புறம் இந்த பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்க, எப்படி வந்துச்சுன்னு சிலை வணக்கங்கிற ஒரு சாப்டர்ல கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதை படிச்சுட்டு நீங்க அந்த சுவாமிஜி ஆங்கிள் எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்படி பார்க்க பழகிறது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, கடவுள்கிட்ட பயம் போயிடும், வேண்டிக்கிறது போயிடும், நிறுத்திடுவீங்க. எப்படியெல்லாம் இறைநிலை என்னமா உதவுது நமக்குன்னு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த கிளாரிட்டி இருந்தாதான் உள்ளூர ஒரு நம்பிக்கை வரும். இந்த ஜென்மத்திலேயே என்லைட்டன்மெண்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும். அதுக்காக கொஞ்சம் இப்போ நான் சொல்றத சொல்லிடுறேன். இப்போ பிரம்மான்னா 4 தலைன்னு சொன்னது நிஜமா எனக்கு எவ்வளவு சந்தோஷம். சுவாமிஜி சொன்னதுன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த உண்டான எல்லாமே, all that are manifested in the universe is Brahma. In that manifestation from small to big, everything has 4 aspects: force, volume, time, distance. ஃபோர்ஸ், வால்யூம், டைம், டிஸ்டன்ஸ். இந்த 4 தான் பிரம்மாவோட 4 தலைன்னு சொன்னது. இப்போ ரீசெண்டா ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரம்மா பஞ்சபூதங்களால உலகத்தை உண்டாக்குறாராம். ஆனா அழகாவே வரலையாம். கடவுள்கிட்ட போய் முறையிடுறாராம். அப்ப கடவுள் சொன்னாராம், நீ எல்லாரும் எப்படி மனைவியோட உதவி எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி நீ சரஸ்வதியோட உதவி எடுத்துட்டு செய்யினாங்களாம். இப்படி எல்லாம் சொன்னா என்னமோ மாதிரி இருக்கு கதை. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு, அந்த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் கான்சியஸ்னஸ் தான் சரஸ்வதி. சரஸ்வதி அறிவு தேவதைன்னு தானே சொல்றாங்க. அப்போ பஞ்சபூதங்கள் மட்டும் இருந்ததுனால உலகம் உற்பத்தி ஆயிருக்காது, அருமையா இயங்க முடியாது. அந்த கான்சியஸ்னஸோட சேர்ந்து ஃபார்ம் ஆகி இயங்கும் போதுதான் அது பியூட்டிஃபுல்லா இயங்க முடியும். அதனால அது சரஸ்வதினா ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். பார்வதி யாரு அப்படின்னா மொத்த எனர்ஜி, அருட்பேராற்றல், பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி. விநாயகர் யாருன்னா பஞ்சபூதங்கள், 4 கை, முன்னால் 2 பின்னால் 2, தும்பிக்கை, 5 கை, பஞ்சபூதங்கள் நினைச்சுக்கணும். முருகன் யாருன்னா 6 அறிவு, ஷண்முகம், 6 தலைங்கிறாங்க. அப்படி இல்லை, டெவலப்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப் டு 6th சென்ஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப் டு 6th சென்ஸ் தான் சுப்பிரமணியன். ஸோ மொத்தமா ஏகமா எல்லாத்தையும் யுனைட் பண்ணிட்டு இயக்கம் தான் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் விஷ்ணு. லக்ஷ்மி யாருன்னு பார்த்தா கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் ஸ்டேட். அது மாறிண்டே இருக்கும். தோற்றம், மாற்றம், மாயை, அழகு, இது எல்லாம் சேர்ந்தது லக்ஷ்மி. நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் பார்க்க தான் நமக்கு ஆரிஜின் ஆஃப் ஹிந்துவிசம்ங்கிறது புரியுது. இது இவ்வளவு நல்லா தெரிஞ்சதுனாலதான் நமக்கு அழகா படி போட்டு கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல.
ஆனா வர வர அறிவு விரிஞ்சங்காட்டி இப்போ அது நமக்கு சிலது ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ நமக்கு இந்த கடவுள் அந்த கடவுள்னு வித்தியாசமும் தோணக்கூடாது. ஏன்னா இன்னமும் சைவம் வைஷ்ணவம்னு இருக்கே, மறுக்க முடியலையே. அதனால அதெல்லாம் தாண்டி வரணுங்கிறதுக்காக இந்த கடவுள் நிலைகளை எல்லாம் நம்ம கண்டிப்பா அதையும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கும் போது நமக்கு பயமும் போயிடும், தயக்கம் இருக்காது, நல்ல கிளாரிட்டி இருக்கும். அப்பதான் நம்ம எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்குவோம். அது அப்போ ஆரிஜின் ஆஃப் ஹிந்துயிசம்னு தெரியும் போது பக்திங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். ஒரு சில பேராசிரியர்களுக்கு இப்ப கூட பக்தி ஒன்றும் தேவையில்லை மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பக்திங்கிற ஃபீலிங் இருக்கும்போது தான் டீப்பா கான்சியஸ்னஸ்ல உள்ள போக முடியும். அந்த பக்தி இருக்கிறவங்களுக்கு வெளியிலையும் பணிவு வருது. இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் சிலதெல்லாம். அந்த கிளாரிட்டிக்காக நீங்க இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்போனா பண்டிகை ஏன் பண்ண வேண்டியது இல்லைன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும், நிறுத்துறதுக்கு தைரியம் வரும். அந்த மாதிரி காரணங்களுக்கு கொஞ்சம் பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தை சுவாமிஜியோட கண்ணோட்டத்துல பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. அம்மா, இப்ப ஆ, நீங்க சொன்ன இந்த ஆசிரியர்கள் கொடுத்ததெல்லாம் இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் ரிமெம்பர் கரெக்ட் ஆர் நாட், ம், 23 வருஷத்துக்கு முன்னாடி ம். சைதாப்பேட்டை ஜோன் சாலை அறிவுத்திருக்கோயில்ல நீங்க 2 பேரும் ஒரு கிளாஸ் கொடுத்தீங்க. ஐயா ஸ்பீச் வந்து தி டீச்சர் ஓ, அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுத்தாரு ஐயா. ம், நீங்க வந்து 9 மைய தவம், பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கமும் ஒரு தலைப்பு கொடுத்தீங்க. ஓ, அந்த அந்த ஆடியோ கேசட்டை இன்னும் கூட நான் வச்சிருக்கேன். அந்த ஓ, ஆடியோ கேசட்டை ம். நீங்க எனக்கு இன்னும் கரெக்டா ஒரு இயர்ஸ் பேக் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ரியலி ரொம்ப ஆ, தேங்க்ஸ்மா. ஆ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் ஃபார் அவர் ஆல் அவர் ப்ரொஃபசர்ஸ். வாழ்க வளமுடன்மா. வாழ்க தொடர்ந்து வளம். வாழ்த்துக்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். முதலாவதாக மதுரையிலிருந்து கிருபாநிதி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா லைன்ல இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சவுந்தரன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க உங்க வளமுடன். மூணு பேரையும் பாக்குறதே இன்னைக்கு ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க முடியல. 3 பேர் குரலை கேட்கறதுமே ரொம்ப அதிசயமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. இன்னைக்கு சவுந்தரன் ஐயாவுடைய பேச்சு தான் சேலம் மண்டலம் ஜூம்ல பூரா பேசினாங்க. அங்க உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க போல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மாவையும் ஐயாவையும் பார்த்த உடனே பொதுவா கேள்வி கேட்கறத காட்டி அவங்கள பார்த்து முதல்ல நமக்கு என்ன தோணும். இப்ப ஐயா நான் போனதவன நான் கேட்டதே என் பேரனை பத்தி தான். இப்ப அம்மா சொன்னோன்னே இது நமக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா நீங்க சொன்னது மாதிரியா அந்த முதிர்ந்த சோல்ல பொதுவா நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஒரு ஜல்லுல இருந்து எல்லாமே அது நான் பெருமையா கூட சொல்லிக்கிறேன். பல பேராசிரியர்களுடைய கருத்து தான். ஆனா அந்த பேரம் பேத்திங்கிற அட்டாச்மெண்ட் நம்ம கொஞ்ச நாள் சும்மா இருந்தாலும் எதையாவது தூண்டி விடுறாங்க அவங்க போட்டு. ஆமா எனக்கு அது அப்படி இப்படி நீங்க வாங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்தை விட்டு ஒதுங்குறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும் போல. இன்னைக்கு நீங்க சொன்னது நல்ல கருத்துமா. ஒதுங்க நினைக்கல, வாழ்த்துறேன். ஆனா அவங்களை இந்த இதை எக்ஸசைஸ் செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, இப்படி போங்க அப்படி போங்கிற அட்வைஸை நான் நிறுத்தினாலே அவங்க நல்லா வந்துருவாங்கன்னு இன்னைக்கு தான் எனக்கு தோணுதுமா. நாம சொல்லக்கூடாது அவங்களுக்கு. ஆமா, வாழ்க வளம். ஒதுக்க வேண்டியது இல்ல கிருபாநிதி, அவங்க கூட இருக்கலாம். ஏன் தெரியுமா, இப்போ என் பிரதரை என்ன பண்ணாரு தெரியுமா, நான் எல்லார்கிட்டையும் பெரிய சர்க்கிள்ல இருந்து அப்படியே கட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னாரு. நாங்க 4 பேர் தங்கச்சிங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, கிட்ட கிட்ட வந்து வந்து கட் பண்றேங்கும் போது எங்க சிஸ்டர்ஸ் கிட்டயும் ஃப்ரிக்ஷன் வர மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அதனால ஓடி ஒதுங்க முடியாது. எல்லாரும் பிரம்மம். உங்க உதவி தேவைன்னா போய் இருங்க. நீங்க அட்வைஸ் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். டிஸ்டர்ப் பண்ணினா யூ வில் பி டிஸ்டர்ப்டு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது நான் உணர்றேம்மா. அது அவங்கள்ட்ட நம்ம சொல்லி நம்ம கேட்கலைன்னா நமக்கு ஒரு உணர்வு, கோபம் கூட மனசுக்குள்ள அடக்குற கோபம் வருது. அது வேண்டாம், நீங்க தப்பா. நான் நினைப்பேன் நீங்க 14 இது சொல்லிருக்கீங்க, தவம் வந்தா அதை எழுதியே வச்சிருக்கேன். இன்னும் 4, 5ல தான் தேறி இருக்கேன் ஒழிய இன்னும் ஒரு 5, 6 வச்சிருக்கேன். அதுல தேறி வந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஆனா உணர்றேன், அப்பப்ப எழுதி பார்ப்பேன். அதை நீங்க சொன்னதை எழுதி வச்சிருக்கேன். நன்றிமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இல்ல, நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்ம இஸ்ரோ இதுல நாசா இதுல இருந்து கடை ஏவுனாங்க. ஒரு விண்கலம் விட்டாங்க இல்லையா. அது இஸ்ரோல இருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளும் நம்மளும் சேர்ந்து விட்டோம் ஆந்திராவில இருந்து. ஆனாமா அது முதல்ல நான் அப்ப அந்த ராக்கெட்டை பார்க்கல எனக்கு அப்துல் கலாம் ஐயாவும் ஐயா ஞாபகமுமே வரும். எங்க பார்த்தாலுமே வரும், அந்த போட்டோ பார்த்தா கூட வரும் எனக்கு. நான் இப்படி விஞ்ஞானிகள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷமா இருக்கு.
அது விடையில அந்த விஞ்ஞானிகள்லாம் உம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாருமே யாருமே சிரிக்க மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு 1 2 3 அந்த 0 வந்தோடனே பறக்கும். ஆமா, இது நானும் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். பறந்து போய்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துல பட்ட மாதிரி படுத்துச்சு. கம்பி மத்தாப்பு மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிருச்சுமா. இது நான் அப்பவே இது எப்படி எல்லாருமே அது போய் சேர்ந்துட்டா அதுக்கு ஒரு ரிசல்ட்டும் தெரியல. அது எப்படி அந்த விண்வெளியில போய் அதோடைய மட்டம் என்ன, ஏன் படுத்தது மாதிரி, நான் அப்படி என்னுடைய நாலேஜுக்கு அப்படி தெரிஞ்சிச்சான்னு தெரியல. செங்குத்தா போனது படுத்தது மாதிரி அலை மாதிரியே இருந்தது. இப்ப சந்திரனை விட்டாங்க, சந்திரனுக்கு போச்சு. இது எப்படியா போய் எங்கேயா போய் உட்காரும், எந்த கோல்ல போய் இருக்கும், எந்த விண்வெளியில போய் நமக்கு தண்ணி பூகம்பம் வருது அதெல்லாம் கண்டுபிடிக்கும். நான் உங்களை 16ஆம் தேதியில இருந்து எதிர்பார்த்தேன். நன்றி ஐயா. இது நீங்க சின்ன விட சொன்னா எங்க ஐயா சயின்ஸா சொல்றது ஐயா தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது. இப்போ நீங்க ராக்கெட் என்னவா இருக்கு, ரவுண்டா இருக்கா, என்னவா இருக்கு? நீளமா ஒரு ஸ்டிக் குச்சி மாதிரிதான் இருக்கும். ஆமா, வர்றப்போ குச்சி மாதிரி இருக்கும். நீங்க மேல 89 டிகிரி சம்திங்ல தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணி கொஞ்சம் ஆக ஆக அந்த ட்ரெஜெக்டரி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கட் ஆஃப் ஆயிடும். ப்ரொப்பல்லர் வச்சுட்டு கட் பண்ணி அதை வேலை முடிஞ்ச உடனே அதை உடச்சி வெயிட் தூக்க முடியாதுன்னு கீழே தள்ளிடுவாங்க. அது போனது என்ன ஆகும், நேரா போனது அப்படி கீழே புவியீர்ப்பு விசைக்காக அது ஃபோர்ஸ் முடிஞ்சோடனே கீழே விழுக ஆரம்பிக்கும். கீழே விழுக ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தெரியறது பிளாட்டா வெர்டிக்கலா குச்சி. இப்போ டாட்டா தெரிஞ்சது பிளாட்டா தெரியும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்படியே ஒரு ஸ்டேஜ் மேல போக போக நம்ம கீழே இருந்து பாக்குறப்போ பிளாட்டா ஒரு கோல் மாறுது. வெர்டிக்கலா இருக்கிறது அப்படியே தன்னுடைய ஃபோர்ஸ் முடிச்சுடனே கீழே ஹரிசான்டலா வந்துதான் கீழே விழுகுங்க. நமக்கு அப்படிதான் தெரியும். ஒரு சர்டன் லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா அது நமக்கு கண்ணுக்கே தெரியாதுங்க. லாஸ்ட் யுவர் விஷன். பிளாட்டா தெரியுற வரைக்கும் பாக்குறது அது வெர்டிக்கலா இருக்கிறது, ஆங்கிள் மாறுது, உங்களுக்கு பிளாட்டா தெரியுது, அவ்வளவுதான். படுத்த மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். இன்னும் மேல போக போக அந்த ஆர்பிட்ல சுத்தரப்பும் படுத்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஸ்டிக் தான் அதனோட இதுவே. அதுவே சேட்டலைட் எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்டு அது ஒரு டாட் மாதிரி தான் தெரியும். அந்த ஆர்பிட்ல சுத்தரப்போ அந்த ஆர்பிட்ல பொசிஷன் பண்ணி நிறுத்திடுவாங்க. அங்க நிக்கிறப்போ உங்களுக்கு ஒரே ஒரு டாட் மாதிரி தான் தெரியும். ஏன்னா அது ரவுண்டா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு டெக்காகன் அந்த மாதிரி ஒரு 12 சைட் ஆர் 16 சைட் ஃபிகரா இருக்கும். அதனால உங்களுக்கு பிளாட்டா தெரியறதுக்கு காரணம் அந்த ஆங்கிள் மாதிரி ஹரிசான்டலா தெரியுதுங்க, அவ்வளவுதான். அது எங்கேயுமே சரண்டர் ஆகாது, அப்படி சுத்திட்டு தான் இருக்கும். ஐயா ஆமாமா, அங்க போனோடனே சும்மா ஒரு உந்துதல் கொடுத்துட்டீங்கன்னா அது அங்க சுத்திட்டு தான் இருக்கும். இன்னைக்கு அந்த விண்வெளியில எத்தனையோ லட்சக்கணக்கான அந்த மாதிரி விட்டது ராக்கெட்லாம் சுத்திட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன டவுட்னா சந்திரன்ல போய் இறங்கிச்சு, அப்படி வெளியில ஒண்ணு வந்தது, அப்படி அது அங்க இருக்கிறத போட்டோ எடுக்குது, அப்படி பார்த்துட்டு கேக்குறாங்க. ஆமா, அது வெளியில இருந்து சுத்தினது போட்டோ எடுத்துட்டு கீழே அனுப்பும். சந்திரன்ல இறங்குறது அங்கதான் இருக்கும். அப்புறம் சந்திரனை சுத்தி விட்டது போனது சேட்டலைட்டு இவ்வளவு நாள் விட்டதெல்லாம் அங்கேயே சுத்திட்டே தான் இருக்கு. வான்வெளியில தான் சுத்திட்டே இருக்கும். அது தன்னுடைய இயக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிலது என்ன ஆகும், கீழே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இந்த பிரிக்ஷன்ல அயான் டென்சிட்டியில மோதுறப்போ அப்படியே பொடி பொடி ஆயிருங்க. எதுவுமே இந்த கல்லு பூமியில சேர வர்றப்ப கூட விண்கற்கள் எல்லாம் உங்களுக்கு எரிமலையா வர்றதுக்கு காரணம் அது எரியறது இல்லை. அந்த அயான் டென்சிட்டிங்கிற ஃப்ரிக்ஷன்ல எரியறப்போ அது அப்படியே நெருப்பு பழம்பு மாதிரி கீழே வர வர அப்படியே பவுடரா மாதிரி டஸ்டா விழுந்துரும், அவ்வளவுதான். இல்லையா, இது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கலாம். ஆனா ரொம்ப பேர் நாங்க இதை பேசணும், இது எப்படி போய் இப்படி இருக்கு. நான் இருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஐயா வாராங்கன்னு சரி கேட்போம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐயா அம்மா வாழ்க வளமுடன்மா. நீங்க சொன்னதை இன்னைக்கு இந்த முதியோர் சொல்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன்மா. நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. இன்னொன்னு சொல்றேன், முதல்ல ஒர்க் பண்றப்போ அந்த சேட்டலைட்ல நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல பட்ஜெட் கொடுக்கறதுன்னா சும்மா என்ன சேட்டலைட்னு கொடுக்க மாட்டாங்க. அந்த சேட்டலைட் ஒரு 2.5 டன்ஸ் வைக்கிற இடத்துல ஒரு ஆட்டம் பாம் வச்சிங்கன்னா அதை 89 டிகிரிக்கு வர 15 டிகிரி வச்சு ஆன் பண்ணீங்கன்னா சுற்றி வர இருக்கிற எந்த நேஷனை வேணா ஒரு 7000 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிற யாரை வேணா கொண்டு போய் அந்த டார்கெட்ல இந்த ஆட்டம் பாம்பை போட்டுருங்க. அதனால போட்டுடும். அதனாலதான் நம்ம இந்தியாவுக்கு இப்ப எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஒண்ணு நம்மளுக்கு இந்த கல்வியும் வேணும், அந்த தெளிவை கண்டு அடுத்தவங்க கொஞ்சம் வால் ஆட்டாம இருக்கட்டுமே, வாழை சுருட்டிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பயப்படுத்த முடியாதுங்க. இப்போ அந்த சேட்டலைட் வைக்கிற இடத்துல நீங்க ஆட்டம் பாம் என்ன ஒரு பாம் வச்சாலும் அது எந்த அதை கண்ட்ரோல் கைடு பண்ண முடியும்.
இப்படி போகும் அப்படி போகும், இங்கிருந்து கைட் பண்ணி பண்ணி கொண்டு போய் எந்த இடத்துல போடணுமோ அங்க போடலாம். அப்படி எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சுங்க. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா, வாழ்த்துக்கள். அம்மா வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட நான் கண்டிப்பா நீங்க சொன்னது மாதிரி மாறி உங்கள்ட்ட வரேம்மா. நன்றிம்மா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சவுந்தரனையா நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா சொன்ன மாதிரி நீங்க யங் சோல்ல இருந்து மெச்சூர்டு சோலா மாறுறதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி நன்றி. அடுத்ததாக ராம்நாத் ஐயா சென்னையிலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் சார். குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன் சார். நான் முன்னால கேட்கிறேன். அப்புறம் சார் இப்போ கான்டாக்ட் பண்றாங்க, லேட்டா ஆரம்பிச்சாங்க, பேரு சொல்லுங்க சார். வாழ்க ஐயா. ராம்நாத் ஐயா, சௌமித்ரன் பேசுறேன். சௌமித்ரன் ஐயா பேசுறேன். சத்யமூர்த்தி ஐயா லைன்ல இருக்காரு. மீனா அம்மா லைன்ல இருக்காங்க, பேசலாம். வாழ்க வளமுடன் சார். சத்யமூர்த்தி ஐயா ரொம்ப நாளா கேட்டு நிறைய சண்டே ஏதாவது ஆரம்பித்து கேட்டுருப்பேன். சமூக ஸ்பீச் இப்போ கம்மியா கேட்க வர்றது இப்போ. அப்புறம் வந்து இந்த டெய்லியே காத்தால 4:30 மணிக்கு எழுந்துக்கலாம், 6 மணிக்கு எழுந்துக்கிறேன். எழுந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த இது பஞ்சபூத நவகிரகம் டெய்லி செய்யலாமா? இங்க யோகால செவகம் பண்றாங்க. அப்புறம் அது இன்னும் மனப்பாடமா இல்லை, யூடியூப்ல இந்த மகரிஷி பண்றதை பார்த்து நான் கேட்டுட்டு இருப்பேன். அதை கேட்க தூக்கத்துக்கு மேல பஞ்சபூத நவகிரகம் பண்ணலாமா? சாந்தி தேவம் பண்ணலாங்களா? தாராளமா பஞ்சபூத நவகிரகம் பண்ணலாம். ஆனா வந்து தூங்குறதுக்குள்ள சாந்தி தவம் யாருக்குன்னா பிபி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அதை கொஞ்சம் போக்கஸ் பண்ணி. பிபி இருக்கு, தூக்கம் மாத்திரை சாப்பிடறது தூக்கம் வருது. அப்படியா? அப்புறம் அப்ப பஞ்சபூத நவகிரகம் ராத்திரி பண்ணாதீங்க, காலையில பண்ணிக்கலாம். அதனால என்னோட சஜஷன் காலையில துரியாதீதம் பண்ணுங்க. ஏன்னா பிரபஞ்சத்தையே கடவுளா பாக்குறதுக்கு ஒரு பயிற்சி வேணும்னு தான் பஞ்சபூத நவகிரகம். பஞ்சேந்திர தவமும் பண்ணலாமா? சேர்த்து பண்ணலாமா? இல்ல இப்போ துரியாதீதத்தையும் பஞ்சேந்திரியம் அதெல்லாம் கலந்து பண்ணாதீங்க, வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒண்ணுதான். ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு இல்ல. இப்ப துரியாதீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனதை முதல்ல பிடிச்சுக்கிறோம். மனதின் மூலம் என்ன? உயிராற்றலை கவனிக்கிறோம். உயிராற்றலை எது இயக்குது? கான்சியஸ்னஸோட ஆரம்பம் எதுன்னு விரிஞ்சுட்டு போறோம். அது ரொம்ப முக்கியம். நமக்கு சாதனையில இண்டிவிஜுவலா கான்சியஸ்னஸ் இந்த கூட்ல இருந்து மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னா துரியாதீத தியானம் பண்ணி 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 விடுபடணும். அதனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பஞ்சேந்திரியத்தை வேற சமயத்துல பண்ணிக்கலாம். நீங்க 11 மணி வாக்குல எல்லாம் பண்ணினீங்கன்னா உடம்பு அளவுல பண்ணிட்டு ஆமா பண்ணிக்கலாம். என்ன ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தியானம் பண்ணினா போறவே போறாதுப்பா, போறவே போறாது. அவ்வளவு சீக்கிரம் என்லைட்டன்மெண்ட் அடைய முடியாது. அந்த 11 மணிக்கு நீங்க நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் சாப்பிடவும் பசிக்கவும் ஆரம்பிச்சுட்டு பண்ணும்போது எல்லாம் சரியா வராது வேற தியானங்கள். அப்போ பஞ்சேந்திரிய தியானம் பண்ணிக்கலாம். பஞ்சேந்திரிய தியானம் பண்ணினால்தான் புலன் இன்பத்துல கண்ட்ரோல் வரும். டெம்டேஷனுக்கு ஈல்ட் ஆக மாட்டோம். அதனால அது கண்டிப்பா அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும். சாயங்காலமா 4 மணி வாக்குல 9 மையத்தவம் பண்ணிக்கலாம். அப்புறம் சாயங்காலம் 6 மணி வாக்குல பஞ்சபூத நவகிரகம் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு அப்படி 4 வாட்டி பண்ணலாமே. சரி. அப்ப இன்னொன்னுமா நீங்க கேளுங்க, மெச்சூர்டா அன்மெச்சூர்டா இருக்கேன். 78 years ஓல்டு. சின்ன குழந்தை மாதிரி ஆசையா சாப்பிடணும் ஸ்வீட் பிடிக்கும். சுகர் கிடையாது, ஸ்வீட் சாப்பிடுவேன். அப்புறம் ஆசைதான் இருக்கு. அதை எப்படி போக்குறதா புரியல. அதுக்குதான் நீங்க பஞ்சேந்திரிய தவம் பண்ணினாதான் கண்ட்ரோல் வரும். ரெண்டாவது இப்ப அந்த வார்த்தை ஒண்ணு கிடைச்சிருச்சு இல்லைங்களா, மெச்சூர்டு சோல். இன்னும் நம்ம யங் சோலா இருக்கு, அது ஏஜ் வேற ஆயிட்டு இருக்குன்னு. அதனால அதையே பிடிச்சிட்டு டக்குன்னு தாண்டி வர பாருங்க. இவ்வளவு நாளா சாப்பிட்டோமே, எனக்கு அதெல்லாம் தோணுச்சுன்னா ஆமா ஆமா கண்ட்ரோலுக்கு வந்துட்டா போதும். திரும்ப மனசு ஒரு டெம்டேஷனுக்கு ஈல்டாய் நல்லா இருக்குன்னு ஒரு நப்பாசையில திரும்ப திங்கிறது, ஜாஸ்தி திங்கிறது, அப்படி அடிக்கடின்னு திங்கிறது அப்படி வேண்டாம். வாக்கிங்லாம் போறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எல்லாம் ரொட்டீன்லாம் பாத்துக்கிறேன், வாக்கிங் போறேன். ஸ்டிக் வச்சு வாக்கிங் போய் 78 years ஆச்சு. ஹெல்த் நல்லா தான் இருக்கு. அதனால இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்கு. நான் என்லைட்டன் ஆகணும் அப்படின்ட்டு தீவிரமா பண்ணுங்க சாதனையை. ஒரு சின்ன ஒரு சேஞ்சிங் நீங்க சொன்னதுல 78 years ஓல்டு, நீங்க 78 years யங்னு சொல்லுங்க இனிமேல். தொடர்ந்தே ஓல்டு. நான் எல்லாரும் யங் தான் சொல்லுவேன். இப்ப போட்டோ எல்லாம் கூட
குரூப்பா எடுக்கிறோம் சீரியஸ் எல்லாம். இல்ல நீங்க தான் ஆஃப் பேண்ட் போட்டு சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. நான் ஆஃப் பேண்ட் தான் போட்டுக்கிறேன். வெரி குட். ஓகே, தேங்க்யூ சார். இந்த பக்கம் சென்னை வந்து நான் அட்டன் பண்றேன் சார். சார் இது ஆன்லைன்ல நீங்க கண்டக்ட் பண்றீங்களா ஏதாவது கோர்ஸ் இல்லைங்க. எல்லாம்? ஆன்லைன்ல பண்ணக்கூடாது. யாரும் பண்ணக்கூடாதுங்க. WCS தவிர யாரும் ஆங்கிலேயர் தான் பண்ணக்கூடாது. ஓ பண்ணணும். அப்படியா? ஆமாங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ரம்நாத் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா அம்மா கிட்ட பேசலாங்க. ஐயா சௌமியன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க நன்றி வளமுடன்மா. ஐயா. பேசுங்கம்மா. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா எனக்கு அந்த தூய பறவெளி அந்த பாரதியார் அந்த பாட்டுக்கு விளக்கம் வேணும்னு கேட்கணும்னு நினைச்சேம்மா. என்ன பாட்டு? அந்த தூய பறவெளி அப்படின்னு சொல்லிட்டு இறைநிலையை பத்தி வரும்லம்மா பாரதியார் பாட்டு. தூய பாரதியார் பறவெளி. பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன பாட்டுன்னு தெரிஞ்ச பாடுங்க, சொல்றோம். ஓ சரி. தூய பறவெளி வெள்ளம் வந்ததுமா அந்த 4 லைன் இருந்தது, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். பரவாயில்லம்மா, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன்மா. அத அது இன்னும் சுவாமிஜியோடதம்மா. நீங்க தரோவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆ, பேஸ். இந்த சரி. ஃபார்மேட், இந்த தியரம் ஒண்ணு இருந்துருச்சுன்னா எந்த சம் ரைடர் கொடுத்தா கூட கம்பேர் பண்ணி 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 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அதனால சுவாமிஜியோடது நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓ, இதைத்தான் அவங்க வந்து இப்போ பாருங்களேன், நம்ம ட்ரெடிஷ்னலா சொல்லும் போது காசல் பாடின்னா எதை சொல்றாங்க? கர்ம பதிவை தான் சொல்றாங்க. அந்த பக்தி மார்க்கத்துல சொல்றவங்க உபன்யாசத்துல காசல் பாடின்னு சொன்னா கர்ம பதிவு. அது இருப்பதன் காரணம் அது உங்களை இட் டிரைவ்ஸ் யூ இன்டு ஆக்ஷன், கர்மா. அதனால கர்மா பண்ண தூண்டுதுங்கிற அர்த்தத்துல. ஆனா நம்ம சுவாமிஜி ஜீவகாந்தத்தை தான் காரண சரீரம்ங்கிறாரு. ஏன்னா பயோமேக்னட்டிசம் இஸ் தி காஸ் ஃபார் பிசிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் மென்டல் ஃபங்க்ஷன்ங்கிற அர்த்தத்துல. இது நம்மளுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு. இப்போ அவங்க சொல்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாமே. அது மாதிரி வித்தியாசம் இல்லாம கிளாரிட்டிக்கு சுவாமிஜியோடது பேஸ் ஃபவுண்டேஷன் அது தரோவா தெளிவா இருக்கணும். அது தெளிவா இருந்துருச்சுன்னா அப்புறம் யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சிடும். அந்த சரிம்மா பாடல் நீங்க சரிம்மா. இந்த பாடலை கவனிங்க. அந்த பாடலை நீங்க எடுத்து எழுதி அப்ப வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. பெருவெளின்னு இல்ல பெரு வெள்ளம்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு தடவை ஆழியார்ல அந்த பாடலை இது பண்ணி டைப் அடிச்சு கொடுத்தாங்க, ஜெராக்ஸ் எடுத்து. ஆமா, யூ ஆர் ரைட்மா. பெரு வெள்ளம். பெரு வெள்ளம் தான் வெள்ளம் சொல்றாங்க. வெள்ளம் வெள்ளம் தான். பெருவெளி சொல்ல மாட்டாங்க, பெரு வெள்ளம் பாரு. அப்ப உடனே எல்லாரும் வெள்ளம்னு ஒரு மாதிரி அர்த்தம் எடுத்துக்குவோம். அப்படியே இல்ல, அது தூய, அது இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மைட்டி டிவைன் ஃப்ளூயிட்னு தான் சுவாமிஜி சொல்லியிருக்காரு. ஏன்னா அத பொருள்னு சொன்னா பொருள் அல்ல. அதனால மெய்ப்பொருள்னு சொன்னாங்க, அப்பவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அது ஒரு மாதிரி பிளெக்சிபிளா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. தரோலி பெர்மியபிள், ஆல் பெனிட்ரேட்டிவ்ங்கிற அர்த்தத்துல வெள்ளம்ங்கிற அர்த்தம் வார்த்தையை உபயோகிச்சிருப்பாரு பாரதியார். பெரு வெள்ளம்னு சொல்லியிருப்பாரு. வாழ்க வளமுடன். ஆமா. கரெக்ட். பெரு வெள்ளம் தான், வெள்ளம் தான் அது. ஆமா. வாழ்க சரிம்மா. வளமுடன். நன்றிமா. நன்றி நன்றி. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்ததாக கலைவாணி அவர்கள், டி கலைவாணி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா அம்மா கிட்ட பேசலாம். அன்மியூட் பண்ணிருக்கு உங்களுக்கு. கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா அம்மா. வாழ்க வளமுடன். நான் பேரம்பேத்திங்களோட எப்படி இருக்கணும்ன்றத முதல்ல சொல்லிட்டீங்க. ஏன்னா அதுலயே எனக்கு டைம் போகுது. அது எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. அப்புறம் இறை வணக்கம் எப்படி பண்ணணும்ன்றது அதனுடைய விளக்கமும் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அது எனக்கு இப்ப ஒரே ஒரு டவுட்மா. இப்ப நம்ம கண்ணாடி பயிற்சி பண்றோம். கண்ணாடி பயிற்சி காலையில நான் பண்ணிடுறேன். அது முடிஞ்சதுமே அப்படியே நம்ம தவத்துல உட்காரலாமா, இல்ல கண்ணாடி பயிற்சி முடிச்சு நம்மளுடைய ஃபுல்லா முடிச்சிட்டு தான் அடுத்து தவத்தை ஆரம்பிக்கணுமா? அதான் கண்ணாடி தவம் பண்ணி முடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு தவத்துல உட்காந்துக்கலாம், தாராளமா பண்ணலாம். கண்ணாடி தவங்கிறது பேசிக்கா உங்களுக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அதையும் கண்ணாடி முன்னால், இப்போ ஒரு பல்பு ஒண்ணு 100 வாட்ஸ் பல்பு எங்கேயோ எரியுது, அதை கொண்டாந்து கண்ணாடி முன்னால வச்சீங்கன்னா ஒரிஜினல் வெளிச்சம் 100 வாட்ஸ், ரிஃப்ளெக்டர் ஆகுறது பாருங்க, அந்த ரிஃப்ளெக்டட் லைட் ஒரு 100 வாட்ஸ். அப்ப டபுள் ஆகுதுங்கிற அர்த்தம். அது மாதிரி உங்களோட எனர்ஜி ஜாஸ்தி. ஏன்னா இறைநிலையை உணர்றதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். வீக்லிங்கால எல்லாம் பேடியால கோழையால அப்படியெல்லாம் அடைய முடியாது, இறைவனை உணர முடியாது. அதுக்கு ஒரு திடச்சித்தம் வேணும்.
தீரனுக்கு தான் இறைவன் கிடைப்பார் பாரு விவேகானந்தரும். அந்த மாதிரி எனர்ஜி கொஞ்சம் பெருக்கிக்கங்க. ஏன்னா வேர்ல்ட்லியா ரொம்ப இன்வால்வ் ஆகி ஆகி இழக்கிறீங்களே, கொஞ்சம் எனர்ஜி பெருக்கி பழக்கிக்கோங்கன்னு சுவாமிஜி அதுக்கும் நல்ல ஐடியாஸ் கொடுத்து வச்சிருக்காரு. அதனால அது சரிங்க பண்ணிக்கோங்க. எனர்ஜி பெருகிறதுக்கு கையோட உட்காந்து துரியாதீதம் பண்ணிக்கோங்க. சரிங்க. நீங்க எனக்கு வந்து அது எல்லாரும் முன்னாடி போயிட்டு வர்ற இடமா இருந்தா என்ன பண்ணணும், நீங்க அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. உங்க முடிச்ச உடனே கண்ணாடி எடுத்து ஒரு பேக் என்ன வைக்கிறீங்களோ துணியை போட்டு மூடி எங்க வைக்கணுமோ அங்க கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. இல்லாட்டி அங்க ஒரு சத்தம் வரும், நீங்க 3 அடி தள்ளி உட்காந்துருப்பீங்க, மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஐயோ வராங்களே கண்ணாடி கேரள் வந்துருமே, கண்ணடியில் அவங்க பாஸ் பண்றாங்களேன்ட்டுலாம் வரும். இல்லம்மா, அந்த இதெல்லாம் வேலையை எந்திரிக்கிறதுக்கு முடிச்சுட்டு முன்னால அதை முடிச்சிடலாம். நம்ம இல்லையா, நானு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் நான் எழுந்து நான் பண்ணிடுறேன். தனி ரூம்ல தான் பண்றேன். அது பிரச்சனை அப்படியெல்லாம் இல்லை இருந்தா எனக்கு. வெரி குட். அது பிரச்சனை கிடையாது ஐயா எனக்கு. அதுதான் அதுதான் நான் இதுவும் சேர்ந்து செய்யலாமா? அது மட்டும் தான் தாராளமா எனக்கு செய்யலாமா, செய்யலாமா. சரிங்க ஐயா. ஆனா வாழ்க உங்களுக்கு வளம். டைம் இருக்கணும். அதுல ஒரு 1/2 மணி நேரம், இதுல ஒரு 1 மணி நேரம் உட்காந்து காபி கொடுக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் திட்டுவாங்க. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல இல்லையா, முடிச்சிடுறேன். இல்லையா, நான் இல்லாம பாத்துக்கிறேன் ஐயா. வாழ்களோடு வாழ்களோடு சமுத்திரன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேரளா ஆலப்புழாவிலிருந்து சங்கர் ஐயா அவர்கள். சங்கர் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அம்மா கிட்ட பேசலாம். சோமுத்திரனையா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். 3 பேரோட கூட்டணி இருந்தாலே நல்ல நல்ல அருமையான இதா இருக்கும். நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தொடக்கத்திலே கேள்விக்கே நல்ல ஒரு விளக்கம். அது ராக்கெட்டை பத்தி விஞ்ஞான பத்தி நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரெண்டாவது இந்த விஞ்ஞானத்தை பத்தி சரி, மெய்ஞானத்தை பத்தி சரி, எந்த கேள்விக்கு வேணாலும் வேதாத்திரத்துல பதில் கிடைக்குங்கிறது ஒரு உண்மையிலேயே நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. பெருமைப்பட வேண்டிய விஷயம். பெருமைப்பட வேண்டியது அதிர்ஷ்டம். நம்ம அதிர்ஷ்டசாலிதான். மகர்ஷிட்ட வந்தது பெரிய ஒரு பாக்கியசாலிதான். ஏன்னா எனக்கு சின்னதுல இருந்து இந்த மாதிரி நிறைய கேள்வி உள்ளுக்குள்ளாரே இருந்துட்டே இருக்கும். பூமியை பத்தியும் சூரியனை பத்தி எல்லாம் கேள்வி. அதுக்கு உண்டான விளக்கம் வேதாத்திரத்துல கிடைக்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது பயங்கர இன்ட்ரெஸ்டே வர தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளார போந்தோன்னா ஓ நம்ம பிறந்துக்கான பயன் இதுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இது நல்லா கிடைச்சது. அதனால அருமையான ஒரு இதுங்க. ரெண்டாவது 2 கேள்விங்க. ஒண்ணு வந்து ஒரு மனுஷன் ஒரு ஆன்மா எங்க பிறக்கணும்னு ஆன்மா தான் தீர்மானிக்குதா, இல்ல இந்த ஒவ்வொரு உலகத்துல இத்தனை 800 கோடி ஜனங்கள் இருக்காங்க, இந்த 800 கோடி ஜனங்கள்லயும் ஆத்மா ஒரே ஆத்மா இருந்தாலும் வித்தியாசம் 16 காரணங்களால வித்தியாசம் இருக்குது. இந்த ஆன்மா தீர்மானம் எடுக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு அந்த கேள்வி. ரெண்டாவது கேள்விங்க, எனக்கு நானே கேள்வி கேட்டது எனக்கு ஒரு விடை கிடைச்ச மாதிரி அது சரியான்னு மட்டும் பாருங்க. ஒண்ணு வந்து மறுஜென்மத்தை பத்தி மகிழ்ச்சி சொல்றது எனக்கு ரொம்ப நாளா அது புரியாமே இருந்தது. ஆனா ஒரு விஷயத்துல ஒரு பேராசிரியர் நடத்துல இதுல புரிஞ்சுது. ஒண்ணு வந்து தாய் தந்தையிட்டு இருந்து இருக்கிற உயிரணுக்கள் சேர்ந்துதான் 3வது ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப தாய் தந்தை உயிரணுக்கள் இருந்தனாலதான் ஒரு கரு வளருது அப்படின்னு பேராசிரியர் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 7ஆம் மாசத்துலதான் அந்த குழந்தைக்கு உயிர் வருது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது எத்தனை அளவுக்கு போயிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இந்த தாய் தந்தையருங்கிற உயிர் ஒண்ணு சேரும் போது அங்க ஒரு 3வது கரு உருவாகுது. அதுதான மறுஜென்மம். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க மறுஜென்மங்கிறது வந்து இன்னொன்னு உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க? அத கேள்விங்க. நன்றிங்க. வாழ்க்கை 2 விதமா தொடருது. 2 விதமா தொடருது. ஒண்ணே ஒண்ணு அல்ல, 2 விதமா தொடருது. ஒண்ணு அப்பா அம்மா மூலமா அந்த வாழ்க்கை தொடருது. இப்படி தொடரும் போதே ஏற்கனவே தெளிவு இல்லாமல் உடம்பு விட்ட ஆவிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆஸ்ட்ரல் பாடி கொஞ்ச நாளைக்கு ஆஸ்ட்ரல் பாடியாவே சுத்திட்டு இருக்கும். கொஞ்ச நாள் இல்ல, எவ்வளவு வருஷம், 100 வருஷம் கூட சுத்தும். அதை பத்தி டைம் லிமிட் நமக்கு தெரியாது, டைம் ஃப்ரேம். அது ரொம்ப காலம் சுத்திட்டு போதும் போதும் ஆகும்போது அந்த ஆஸ்ட்ரல் பாடியும் விழுந்துரும். அது கட் ஆகும்போது பயோமேக்னட்டிசம் உடனே கலக்க முடியாது இறைவன்ல. ஏன்னா இறைவன் டிரான்ஸ்பரண்டா அப்சல்யூட் ஸ்பேஸா இருக்கான். நான் இந்த ஜீவகாந்தத்துல களங்கம் இருக்கு, கலர் எல்லாம் இருக்கு. அப்போ அது என்னடா அப்படியே சுருங்கி சின்னதா விதை வடிவத்துல இருக்கும். சிலப்போ ஆஸ்ட்ரல் பாடியே கூட உள்ள வரலாம். அப்படி உள்ள வந்தா சோல் அட்டாச்சுன்னு அர்த்தம். ஆஸ்ட்ரல் பாடியும் விட்டுட்டு அந்த ஜீவகாந்தம் விதை வடிவத்துல சின்னதா இருக்கிறது
சுத்தவெளியோட சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால எங்க கொஞ்சம் பொருத்தமா இருக்குமோ கர்மா ஆசைகள் அதெல்லாம் விலகினது, பியூரிஃபை ஆனது, இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எங்க ரொம்ப பொருத்தமா இருக்கோ அந்த இடத்துக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால அதுவே போய் சேர்ந்துக்கும். ஒத்த கருமையத்தோடு சேரும்னு எழுதியிருப்பாரு சுவாமிஜி பாடல்கள்ல, கவனிச்சு பாருங்க. அந்த அந்த மாதிரி சேரும் போது அந்த காலத்துல என்ன சொல்லிட்டாங்க, இப்படி உள்ள வந்தத நமக்கு வந்து அது பிறந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்கிறார் சுவாமிஜி. வாழ்க்கை இங்க இருந்து வந்து இப்படிதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இது ஒரு வெஹிக்கிள்னு எடுத்துக்கிட்டு வெளியில இருந்து இதுக்கு முன்னால உடம்ப விட்ட ஆவிகளோட இதெல்லாம் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் ஜீவகாந்தத்துல இருக்கிறது, அந்த கருமையம் வந்து சேர்ந்துக்குது, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அத வந்து மறுபிறவி. இப்ப நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மாவோட குணமே மேஜரா வெளிப்படுற வரைக்கும் நமக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஆனால் சிலப்போ எப்போ ரொம்ப நல்லா தெரியுதுன்னா, இப்ப பாருங்களேன், ஒரு குழந்தை ரொம்ப நல்லா பாடுது, கேரளால இருந்து ஹிந்தியில போய் பாடி டைட்டில் வின்னர் ஆயிடுச்சு. அது கண்டிப்பா அவ்வளவு மெச்சூர், 7 வயசு, அவ்வளவு மெச்சூர்டா கரெக்டா பிச் பெர்ஃபெக்ட் எல்லாம் போடுறாங்க. அதுல ஜட்ஜுகள்லாம் கமெண்ட் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க பர்ஃபெக்டா பாடுது, விப்ராட்டோ அது இதுன்னு. அப்படி ஆகணும்னா ஏற்கனவே ஒரு லெஜெண்டரியா இருந்த சோலோட அந்த ஆஸ்ட்ரல் பாடியே வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்திருந்தா ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆஸ்ட்ரல் பாடியும் விட்டுட்டு ஜீவகாந்த கருமையும் சேர்ந்திருக்க சான்ஸ் இருக்கு. அந்த ஃபேமிலியில அவ்வளவு நல்லா இந்த சின்ன வயசுல பாடிச்சுன்னா பர்ஃபெக்டா, அப்போ அந்த மாதிரி சமயத்துல டிஸ்டிங்டா வித்தியாசம் தெரிஞ்சு விடுறது நமக்கு. அப்போ நமக்கு அதனாலதான் அதை மறுபிறவின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இப்போ நம்ம வேதாத்திரி அன்பர்கள் நிறைய பேர் மறுபிறவின்னு சொல்லவே கூடாது, பிள்ளைங்க மட்டும் அப்படி இல்லப்பா. பிள்ளைங்களை பெத்து விட்டோம், அது ரொம்ப சின்ன வயசுல இம்மெச்சூர்டா இருக்கும்போது குழந்தையெல்லாம் பெத்துக்கிறோம், அதுக்கெல்லாம் பெத்துக்குன்னு வளர்ந்த பின்னதான் நமக்கே சுவாமிஜி கிட்ட வந்து மெச்சூரிட்டி வருது. அப்போ அங்க ஒரு எஃபெக்ட் இம்பேக்ட் ஆகத்தான் ஆகுது. நமக்கு கூட கொஞ்சம் நெஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறையோட இருக்கிற சோல்கள் ஏதாவது உள்ள வருது. எனக்குள்ள வந்துச்சு, சிருங்கேரி மடத்துல இருந்தவரோட சோல் வந்தது. ஏன்னா நானும் கூப்பிட்டேன், சக்தி களத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காரு சுவாமிஜி. நான் வந்து கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்து படிச்ச பின்ன கல்யாணம் ஆன பின்ன பெங்களூருக்கு வந்திருக்கேன். எப்படி கன்னடத்துல கிளாஸ் எடுக்கிறது? சாப்பிட்டாச்சா, அங்க போறீங்களா வரீங்களா எங்க இருக்கீங்க இப்படி கேட்கதான் கன்னடம் தெரியும், ஆனா எப்படி பாடம் எடுக்கிறது? அப்போ நான் கூப்பிட்டேன். அப்ப என்னாச்சு, ஒரு சிங்கேரி மடத்த தமிழும் கன்னடமும் தெரிஞ்ச மகான்களே, அத்வைத தத்துவத்தை ஒத்துக்கிறவங்களே, இன்னும் யாராவது உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம உடம்ப விட்டுருந்தா இப்ப இந்த உடம்ப யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். எனக்குள்ளார வந்துச்சு. அது உள்ள வந்த பின்ன உக்காண்ட தியானம், என்னமா கன்னடம், கன்னடக்காரங்களுக்கே ஆச்சரியம் ஆயிடும், எப்படா இந்த மாதிரி இப்படி பேசுது, எனக்கும் தெரியாது எங்கேருந்து வருதுன்னு, எனக்கும் தெரியாது, வருது. அந்த சோல் உள்ள வந்தங்காட்டி தான் அந்த மாதிரி ஹெல்ப் ஆச்சு. அப்போ அத மறுபிறவின்னு சொல்ல வராங்க, அந்த சோலுக்கு மறுபிறவின்னு சொல்ல வராங்க. அதனால வார்த்தையில ஒன்றும் இல்லை. நாமளும் இப்போ கொஞ்சம் மறுபிறவி திரும்ப பிறக்க வேண்டி வரும்னு எல்லாம் சொல்றது எப்படி எடுத்துக்கணும்னா, நம்மளோட இந்த அறியாமையில வாழற வாழ்க்கை மீண்டும் தொடர அனுமதிக்க கூடாது. தெளிந்து அந்த ஞானத்தை விட்டுட்டு போகணும். வான்காந்தத்துல ஞானத்தை விட்டுட்டு போகணும். அந்த ஞானம் அடுத்து வர தலைமுறைக்கு உதவணும். அப்படிதான் உதவுற மாதிரி கடவுள் வச்சிருக்கிறாரு அந்த அரேஞ்ச்மெண்ட். ஆமா, அது சின்ன வயசுலயே வந்துட்டு சைல்டு ப்ராடிஜின்னு எல்லாம் சொல்றோம். கொஞ்சம் பெரியவங்க அனுப்பின உள்ள வந்தா தெரியறது இல்லை, நமக்கு அடையாளம் தெரியறது இல்லை. பட் எந்த நேரத்துல எந்த காலத்துல வேணாலும் அவங்களோட ஹெல்ப் நமக்கு அப்படி கிடைக்கலாம். அத வந்து மறுபிறவிங்கிறாங்க. மறுபிறவிங்கிறத நாம ஒத்துக்குதான் வேணும். இப்போ எஸ்பிபி எல்லாம் போயிருக்காரு, நம்ம கண்ணுக்கு நேரம் பார்த்து ரசிச்சோம் நிறைய வருஷம். திரும்பவும் வருவாரு, அவரோட ஆசை ஃபுல்லா நிறைவேறாமத்தான் உடம்பு விட்டுட்டு கொஞ்சம் குறையோட தான் போயிருக்காரு. அடடா இவ்வளவு சின்ன வயசுல போக வேண்டி வந்துருச்சேன்னு தான் போயிருக்காரு. பாக்கி உள்ளவங்களும் அப்படிதான். அதனால கண்டிப்பா அது இன்னொரு இடத்துல அட்டாச் ஆகும். அதனால என்ன நினைச்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கை தொடருதாங்கன்னு நினைச்சுக்கணும். இப்போ இன்னும் இதுல சிலதெல்லாம் புராணத்துல இருக்கிறத சொன்னா அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு தாராளமா எடுத்துக்கலாம். அப்படி இப்ப பாருங்களேன், தேவகிக்கும் வசுதேவனுக்கும் பிறந்தது கிருஷ்ணன். அது 14 வருஷம் கழிச்சு அப்புறம் வந்து கம்சனை கொன்னு ஜெயில விடுவிக்கிறாங்க. யார? தேவகியும் வசுதேவனையும். அப்பவே அவன் கிருஷ்ணன் பிறந்ததுல இருந்தே லீலை காட்டின்னு வாழ்ந்திருக்கான்.
அப்போ கிருஷ்ணா, நீ தெய்வமாவே இருந்துட்டு எத்தனை விஷயம் உனக்கெல்லாம் தெரியும், ஏன் 14 வருஷம் காத்துட்டு இருந்த, என்னை ஏன் ஜெயில இருந்து விடுவிக்க 14 வருஷம் எடுத்துட்டான்னு கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்றான், ஏன்னா நான் ராமனா இருந்தப்போ என்னை வந்து நீ கைகேயி ரொம்ப கொஞ்சி வளர்த்தி எல்லாம் பண்ண போய் யசோதைக்கு கௌசல்யக்கு ஏமாற்றம் ஆயிடுத்து இல்லையா, அவளுக்கு அவ குழந்தைய ரசிக்க முடியல, கைகேயி அப்படியே அதை ரொம்ப ஓவரா கொஞ்சம் போய், அப்போ கௌசல்யா வாஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் பிரிங்கிங் அப் தட் டிவைன் சைல்டு. ஸோ இவன் வந்து அந்த அதே கைகேயால தான் காட்டுக்கும் போக வேண்டி வந்தது, 14 வருஷம் பிரிஞ்சு இருக்க வேண்டி வந்தது. அப்போ என்ன ஆயிடுத்து, அந்த வினையை தீக்க பாக்கி உள்ளதை தீக்கிறதுக்கு அதே விஷ்ணு தான் கிருஷ்ணாவதாரமா வந்ததுன்னு சொல்லி அந்த கைகேயி தான் இப்போ தேவிகையா பிறந்தது, அந்த கௌசல்யா தான் யசோதாவா பிறந்தது. அப்போ கிருஷ்ணனை சின்ன குழந்தையில இருந்து லீலையெல்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சா. ஏன்னா அன்னைக்கு பாக்கி வச்சிருந்தா, கௌசல்யா இருக்கும்போது ரசிக்கல, ராமனை ரசிக்க முடியல, இப்ப ரசிச்சான்னு சொல்றது. அப்போ என்ன, அந்த அன்ஃபுல்ஃபில்ட் வில் பி ஃபுல்ஃபில்ட். அப்போ வேண்டாத இதோட நான் இன்னும் டீச் பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டு காலேஜில் ப்ரொஃபஸரா இல்லையே, முதல்லயே இப்படி பண்ணியிருந்தா இவ்வளோ பண்ணியிருக்கலாமே, இப்போ ஆன்மீக ப்ரொஃபஸரா வந்துட்டு கூட சச்சா இது சாகணுமா, நம்ம இன்னும் இருந்தோம்னா இன்னொரு ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லி கொடுக்கலாமே சிச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு குறையோட எல்லாம் சாகக்கூடாது. அப்படி பண்ணினோம்னா என்ன ஆயிடும், இந்த குறை நிறைவேற்றப்படணும் இல்லையா, அப்போ நம்மளோட நம்ம வாழ்க்கை தான் தொடருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க மறுபிறவி இன்னொரு இது பிறவி எடுத்தேன், இது செத்து போய் நானே அங்க பிறந்தேன்னு அதெல்லாம் ஒத்துக்காட்டா வேண்டாம். நீங்க குறையோட போனீங்கன்னா அந்த குறைவான வாழ்வு தொடரும், பின்னால தொடரும். அதனால நிறைவோடையே போகணும். இந்த உடம்புல என்ன யாரோ உடம்பு மூலமா கடவுள் சொல்லி கொடுத்துக்கிறாரு, சுவாமிஜி ஏற்பாடு பண்றார் அப்படின்னு நினைச்சுட்டு போகணும். எப்பவும் குறை இல்லாம இருக்கணும். அது படு முக்கியம். நம்மளோட குறைதான் மறுபிறப்புக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம இந்த பிசிக்கல் பாடியவே நம்ம நினைச்சுக்கிறதுனாலதான் புரிய மாட்டேங்குது. உடம்பு நான் இல்ல, ஆத்மாதான் நானு இல்ல, அப்ப மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. இந்த பிறப்புன்னு வரும்போது திரும்ப நான் பிறந்தேனா, நான் உடம்பையே லிங்க் பண்ணிக்கிறாங்க. ஆசை இருக்கிற வரைக்கும் பிறவாமே நின்றுட்டே தான் போகும். ஆசை இருக்கிறக்க, ஆமா, ஆசையா இருக்க வாளுக்கு ஆசையா வாழணுமே, வாழ. நல்ல அருமையான விளக்குங்க. ஒண்ணு வந்து இப்போ இந்த புராண கதை புராணமாவே இருந்ததுக்கு இது இப்போ சயின்ஸும் கூட சேர்ந்தனால விளக்கம் அருமையா கொடுக்க முடியுது. அதான் வேதாத்திரியம் வந்து விஞ்ஞானத்தை கையில எடுத்து அருமையா விளக்கம் கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி பேராசிரியர் அருமையான விளக்கம். அதே மாதிரி தொடக்கத்துல கேட்ட கேள்வி, ஆன்மாதான் இதோட ஆன்மாதான் தீர்மானிக்குதா ஒரு உடலை எடுக்கணும், அதான் இருக்கு. அதான் இந்த உடலை எடுக்கணும்னு தீர்மானிக்கிறது ஆன்மா அப்படி அல்லப்பா, எல்லா இடத்துலயும் இருக்கு ஆன்மா, ஒரே ஆன்மா தான் இருக்கு. நாம இத்தனை உடம்புன்றதுனால இத்தனை ஜீவாத்மான்னு சொல்லி சொல்லி பழகி போயிட்டோம். ஒன் கான்சியஸ்னஸ் இஸ் யுனைட்டிங் தி ஹோல் யூனிவர்ஸ், ஹெல்பிங் எவ்ரி இண்டிவிஜுவல் லைஃப். That consciousness, omnipresent, omnipotent, omniscient consciousness decides where this unfulfilled desire should be fulfilled. ஸோ அதை கடவுள் தீர்மானிக்கிறான், கடவுள் தீர்மானிக்கிறான். நம்ம வந்து திரும்ப நம்மளை நான் ஆன்மா நான் தீர்மானிக்கிறேன்னா பரமாத்மா தீர்மானிக்கிறார்னா அப்படி சொல்லக்கூடாது. அன்டிஃபரன்ஷியேட்டட் கான்சியஸ்னஸ், எங்க அங்க நிறைய குறை இருக்கோ அங்க நிறைய வந்துருது, அவ்வளவுதான். அது ஃபில் பண்ணிடுது. அது நம்ம ஆன்மா டிசைட் பண்றோமா நினைச்சுக்க கூடாது. திரும்ப நான் ஆன்மான்னு புத்தி மட்டத்துல நினைச்சுட்டு கற்பனை பண்றீங்க. நோ, ஒன் கான்சியஸ்னஸ் இஸ் டிசைடிங். ஒன் கான்சியஸ்னஸ். ஒரே ஒரு கேள்விங்கம்மா, கேட்கலாமா? கேளுங்க. மனித அறிவுக்கும் இயற்கை அறிவுக்குள்ள வித்தியாசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மழை பெய்யுதுன்னு கேரளால நடக்கிற விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு ஃபுல்லா வெயிலா இருக்கும். அப்ப இது இதோட மனித அறிவுக்கு இயற்கையோட அறிவுக்குள்ள வித்தியாசம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு? ஏன் அந்த மாதிரினாப்பா, அவங்க வந்து இந்த சிஸ்மலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அது ஒரு இது வச்சு சுத்தி வர போட்டோ எடுத்து பாக்குறாங்க, கிளவுட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னுட்டு. அப்புறம் ஏர் விண்ட் வெலாசிட்டியை கால்குலேட் பண்றாங்க இன்னொரு மெஷினை வச்சு, எந்த டைரெக்ஷன்ல போறது அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. பார்க்கும்போது அதை வச்சு சொல்றாங்க, ஆனா தட் மே சேஞ்ச். அதனால மனுஷனால ப்ரிசைஸா ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அந்தாஜா சொல்றான். இப்போ அது இந்த மாதிரி நீங்க யோசிச்சுக்கலாம்.
அவரு செஸ்மாலஜியிலும் சொல்லிடுறாங்க இந்த டைம்ல இந்த மழை இவ்வளவு நல்லா வரும்னு சொல்றாங்க. ஆனா கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்னு வச்சுங்களேன், ஐயோ இங்க வந்துச்சுன்னா இவ்வளவு ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த இந்த மாதிரி திங்கிங் இருக்கிறோடைய ஒரு டோட்டல் வந்து என்ன பண்ணுது, அது ஒரு விண்டா வந்து அடிச்சுட்டு முன்னாடி பின்னாடியும் போயிடுது, மாற்றம் நிகழுது. அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட கண்டினியூஸா தாட் ஃபோர்ஸ் கேன் மேனிஃபெஸ்ட் எய்தர் ரெயின் ஆர் சன், கேன் மேனிப்புலேட் அண்ட் ஆமா. ஏன்னா கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல அது எல்லாரோட இதுவும் சேர்ந்து அதுவும் அதே கான்சியஸ்னஸ்ல தானே இருக்கு. அதனால வரலாம் வராம போகலாம். அதை வச்சுட்டு நம்ம இயற்கையோட அறிவு தனியா இயங்குறது மனுஷனோட தனிச்சு நினைச்சுக்க கூடாது. நம்ம இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். அது மெஷினை வச்சுதான் இப்போதைக்கு ஸ்தூலமா தான் கனெக்ட் பண்றாங்க. பட் பேரறிவு அந்த இயற்கையோட அறிவு தான் தெளிவுபடுத்துறது. யார் டியூன் பண்றாங்களோ அவங்க ரேடியோல ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி. ஓ சரி சரி சரி, நன்றிங்கம்மா. அருமையான விளக்கம், நல்ல திருப்தியான விளக்கம். சங்கர் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோமதி அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிக்கலாங்க கோமதி அவர்கள். அடுத்ததாக ஆஸ்திரேலியாவிலிருந்து சபரிஷ் சுந்தர வடிவேல். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் சௌமித்ரன் ஐயா, ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா. நீங்க பதில் எல்லாம் சிறப்பா இருந்தது அம்மா. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது என்னன்னா, இப்போ நாங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து நாங்க சும்மா ட்ரிப் வெக்கேஷன் மாதிரி ஜப்பான் போயிருந்தோமா. அங்க வந்து ஹிரோஷிமா அந்த மாதிரி பாம்பு போட்ட இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருந்தோம். இப்போ என்னன்னா இப்போ அந்த பொலிட்டிக்கல் என்ன ரீசன் இருந்தா கூட சாதாரண மக்கள் நிறைய பேர் சடுக்கா அவங்க எல்லாம் வந்து இவ்வளவு வருஷம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனா கூட அந்த வேவ்ஸ்னால இன்னும் அவங்க கேன்சர்ல வந்து இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில எல்லாரும் மக்கள் இங்க போய் மூவ் ஆகி நிறைய மக்கள் இறந்துட்டாங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட அவங்க கருத்துக்காகவோ இல்ல அதனால பொதுமக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லைங்களா. இதனால இதுக்கு எப்படிதான் அவங்களுக்கு, எனக்கு அந்த கர்மா புரியவே மாட்டேங்குது. ஏன்னா எவ்வளவோ உயிர்கள் இறந்துட்டாங்க இந்த விஷயத்துல. ஆனா அந்த பொலிட்டிக்கல் பீப்புள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அதுதான் நான் கேட்கிறேன், அது எப்படி அவங்க கலெக்டிவா நம்ம கருட புராணத்துல ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம சொல்றோம். பட் ஒரு இனத்தையே அழிக்கிறாங்க அதனா கூட அதுல எப்படி கலெக்டிவ் வருதுன்னு எனக்கு புரியலமா. அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. கருட புராணத்தை வந்து நம்ம மெச்சூரிட்டி வந்து பின்ன படிச்சா டிஃப்ரெண்டா புரியும். மெச்சூரிட்டி இல்லாத போது படிச்சா ஒரு மாதிரி பயத்துல சிலதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அப்போ அந்த கண்ணோட பார்க்கும்போது உங்க பர்செப்ஷனே மாற சான்ஸ் இருக்கு. அப்புறம் அது வந்து பயமுறுத்தி தப்பு பண்ணாதே அப்படிங்கிறதுக்காக வச்சாங்க. இப்போ வந்து நிறைய பேர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேக்சினேஷனை விட்டு வேணும்னு கெடுத்து பல பேர் எப்படி பண்றாங்க. நானும் சார்கிட்ட சொன்னதுண்டு, நாமெல்லாம் சின்ன சின்ன தப்பு பண்றது பயமா இருக்கு, கேர்ஃபுல்லா இருக்கணும்னு இருக்கோம், இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சதுண்டு. அதுக்கு அந்த சோல்கள் கலெக்டிவா எங்கேயோ பொருந்து அவஸ்தைப்படும். ஒண்ணும் பண்ண முடியாது. இறந்த பின்ன கூட ரொம்ப காலம் அது ஆஸ்ட்ரல் பாடியிலேயே கூட சஃபரிங் அனுபவிக்க வேண்டியிருக்கும். எங்கேயோ மாட்டின்ற மாதிரியும் ஒன்னும். ஏன்னா அந்த கடவுள் இந்த உலகத்தை ஆவிகள் கையில விட்டு வைக்கல. அவங்க பூமியில உடம்போட இருக்கும்போது பண்ணின மாதிரி அநியாயம் எல்லாம் உடம்ப விட்ட பின்ன பண்ணலாம்னு நினைக்க முடியாது. கடவுள் அப்படி பண்ணல. அப்போ அதுகளுக்கு நரகத்துல மாட்டிண்டா போலையும் நரகத்துல ரொம்ப வேதனை அனுபவிக்கிற மாதிரியும் இருக்கும். எல்லாமே அவளோட கற்பனை கான்சியஸ்னஸ்ல, இண்டிவிஜுவல் கான்சியஸ்ல வர ரிஃப்ளெக்ஷன் தான். உடம்பு விட விட கொஞ்சம் முன்னால அது பயம் வந்திருக்கும், ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு. ஏன்னா அத்தனை எல்லாரோட மனசுக்கும் சாட்சியா இருக்கிறது தூய அறிவு பரமாத்மா. அதனால அவரோட அருளால அந்த மாதிரி உறுத்திடும் மனசு. அப்ப இறந்த உடனே கற்பனை பண்ணிட்டு எங்கேயோ இருக்கா மாதிரி ஹெல்லில் இருக்க மாதிரி அவஸ்தைப்படும். அது மாதிரி ரொம்ப காலம் அவஸ்தைப்பட்டு இன்னாஃப் இஸ் இன்னாஃப், எனக்கு உடம்பு வேணும்னு ரொம்ப கேட்கும்போது அங்க இருக்கிற ஹிஸ் ஹை குட் சோல், யாராவது ஒரு நல்ல சோல் ரொம்ப காலம் முன்னால உடம்பு விட்டவங்க வந்து உதவுவாங்க. அது எங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்க லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட்னு ஒரு புக்கு வாங்கி படிங்க.
அதுல ரொம்ப அழகா உடம்பு விட்ட ஒரு ஆவியே ஒரு அம்மா பையன் மூலமா எழுதின புக் அது. லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டுன்னு வாங்கி பாருங்க. LAWS, லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு, உலக சட்டங்கள். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகத்துல வச்சுங்க. எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் an order in the universe. Let me repeat. Everything is going in an order in the universe. Number one. Number two. Without a cause, nothing happens. எதையோ இங்க செயல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வு நடக்கிற இடத்துல பண்ணவங்க தான் வந்து சேருவாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி இடத்துல இருந்து அவங்க அடிபட்டு இறக்குறது எல்லாமே அது மாதிரிப்பா இப்போ அந்த எங்கேயோ ஃபாரின்ல ஒரு இது இருக்கு இல்லையா, அது என்ன இதுன்னு எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியாது. நிறைய ஜட்ஜஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க அங்க வந்து தன்னோட சாமர்த்தியத்தை காட்டுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இப்போல்லாம் நிறைய பேரை பார்க்குறேன், 2 கையும் இல்ல, காலும் இல்ல, வெறும் உடம்பு குட்டியா இருக்கு. ஆனா அது அப்படி சின்ன வயசுங்கிறதுனால ஜம்ப் அடிச்சு அப்படி இப்படின்னு பண்றது ஆஹா ஓஹோங்கிறாங்க எல்லாரும். நான் எப்படி பார்க்கறேன்னா, இதுக்கு முன்னால எல்லாரையும் கொன்னு குவிச்சு குழிய குவிச்சு மூடி கைய காலை வெட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்த ஒரு ஜீவாத்மா இப்போ இந்த அம்மா இந்த குழந்தைய பெத்த போது அது வயிற்றுக்குள்ள அப்போ அட்டாச் ஆயிருக்கும் டியூ டு சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ். அது நான் இந்த ஜென்மம் பூரா இதை அனுபவிச்சு கழிக்கிறேன்னுட்டு. ஏன் இந்த அம்மாக்குன்னா அவங்களும் அதுல பங்கா இருப்பாங்கள். அப்போ அந்த மாதிரி குட்டி குழந்தையா அது பிறந்துருத்துனாக்கா கை கால் இல்லாம டோட்டலி டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஒரு நாள் எதையும் வாயில போட்டுக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, கையே இல்லை. அதுக்கு ஒரு யூரின் பாஸ் பண்ண ஆய் போகணும்னா எல்லாத்துக்கும் ஒருத்தரோட உதவி வேணும். குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு, மாத்துறதுக்கு, படுக்கிறதுக்கு, ஏந்துக்கிறதுக்கு. அப்போ இது மாதிரி எல்லாம் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணினா அந்த பரம்பரையிலேயே அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க இவங்களும் குழந்தைய அவஸ்தைப்பட அந்த குழந்தையும் அவஸ்தைப்பட அப்படிதான் கழியும். ஒன்னும் தப்பிக்க முடியாது. நோ ஒன் கேன் எஸ்கேப். எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் an order in the universe. அது எப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இப்படி எல்லாம் இனிமேல் கவனிச்சு பாருங்க. பாருங்க. இனிமேல் யாரா இருந்தாலும் கால் இல்ல கை மட்டும் இருக்கு, இது இல்ல அது இல்ல, இப்படி கால்லயே கார் ஓட்டுறாளாம் ஒருத்தி. ஐ cannot appreciate that. நான் பாக்குற கண்ணே வேற. இது பயங்கரமா பாவம் பண்ணிட்டு கை இல்லாம காலால காரை ஓட்டிட்டு காலால அவஸ்தைப்பட்டு சும்மா அப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ஓட்டலாம். நிஜமா கார் எடுத்துட்டு போயிட முடியுமாப்பா? அப்படி எல்லாம் முடியாது. அதனால அப்படி எல்லாம் முடியாது. நிறைய கஷ்டம் இருக்கு. சோ எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. யாரும் எஸ்கேப் பண்ணிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. நம்மளுக்கு தெரியல அவ்வளவுதான், லிங்க் பண்ண தெரியல அவ்வளவுதான். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். அம்மா சின்ன வயசுல இருந்து நான் வெஜிடேரியன். ஆனா எக்கு மட்டும் சாப்பிடுவேம்மா. எக்கு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். என்னன்னா அந்த எக்ல என்ன இருக்குது, என்னதான் டேஸ்ட்னால இவ்வளவு நாள் சாப்பிடலையா, எனக்கு தியானம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அது என்ன பெருசா அப்படின்னா தான் உங்களுக்கு அது சின்னதா தோணும். ஷோ அது நல்லா இருக்குதேன்னு நினைச்சா விட முடியாது. விடுறதுக்கு தான் நாங்க ஐடியா கொடுக்க முடியும். நாம இருக்கிறது எல்லாமே என்ன பரவாயில்லன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த லீனியன்ஸ் கொடுக்க கொடுக்க மைண்ட் லேசியாவே இருக்கும். அதையே இன்பத்தையே அனுபவிக்க அதையே இது பண்ண விழையும். அப்புறம் அந்த டெம்டேஷன்ல இருந்து வெளியில வர முடியாது. அந்த டெம்டேஷன்ல இருந்து வெளியில வந்தாதானே மனசு வந்து கட்டுண்ட நிலையில இருந்து விடுபடுறது. அதனால அது வேண்டான்னு சொல்றோம். பாருமா, எக்க வந்து ஒரு செடியில இருந்து பறிச்சிட்டு வந்தீங்கன்னா அது வெஜிடேரியன் எக். சிம்பிள். செடியில இருந்து பறிச்சிட்டு வந்தீங்கன்னா வெஜிடேரியன். ஒரு உயிரோட உடம்புல இருந்து ப்ராசஸ் ஆகி வர்றதுனால இட் இஸ் நான் வெஜிடேரியன் ஒன்லி. அது வலி இருக்காது சுவாமிஜி சொல்லியிருக்காரு அப்படின்னாலும், சுவாமிஜி ஏன் அன்னைக்கு சொன்னார்னா நிறைய பேருக்கு அது திங்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கு. அட்லீஸ்ட் நான்வெஜ்ஜை விடுறேன் இதாவது சாப்பிட்றேன்னு சொன்னங்காட்டி பரவாயில்லன்னாரு. இப்ப இவ்வளவு வருஷம் ஆயாச்சு, நம்ம இன்னும் பரிணாமத்துல சீக்கிரமா முன்னேறணுங்கும் போது அது ஒண்ணும் இல்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு சிக்கிக்க கூடாது. இன்னொன்னு அந்த உடம்போட கோழியோட உடம்பு தானே திரவ வடிவத்துல இருக்கு. கோழியோட உடம்பு அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு வேணும் நமக்கு அது? இதனால நமக்கு ஞானம் அடைய முடியாதுன்னா ஞானம் தான் முக்கியம்னு நினைச்சுக்கணும். என்ன பெருசா அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்போ சரி 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 அப்படின்ற மைண்ட் பாருங்க. இன்னும் யோசிச்சு பாருங்க, அந்த எல்லோ யோக்ல தான் உடம்பு வளரும்.
ரொம்ப ஹைலி ஃபேட், அதுல உடம்பு வளருது. ஓகேம்மா. இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா மிருகத்துக்கு தான் போடுவாங்க. ஆமா, அதை எடுத்துட்டு ஒயிட் வச்சுதான் ஆமா வேற எல்லாம் பிரெட்டுக்கு பண்ணுவாங்க, இதெல்லாம் வேற பண்றாங்க தவிர அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஒயிட்டு தான். எல்லோ வந்துங்க டோட்டலா ஒரு 5 எல்லோ இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா 5 முட்டைய எல்லோ கூட சேர்ந்து சாப்பிட்டா 5 வருஷத்துல ஹார்ட் அட்டாக் கேரண்டீடுங்கிறாங்க. தினம் சாப்பிட்டா தினம் சாப்பிட்டா. அப்போ அந்த கொழுப்பு அவ்வளவு உடம்புல சேர்றப்போ அர்த்தமா? தேவையில்லைன்னு அர்த்தம். எக் இஸ் நாட் எ வெஜிடேரியன், ஆமா. அவ்வளவுதான். இனி I leave- ஓகேம்மா. அதுக்கப்புறமா இப்ப வீட்ல எல்லாம் விநாயகர் எறும்பெல்லாம் வருதுலாமா? நான் எறும்பை மேக்சிமம் கொல்லைய மாட்டேன். பவுடர் போட்டாலே அது எனக்காண்டியே போயிரும். ஆனா விநாயகர் எறும்பு சில நேரம் வீடு துடைக்கிறதெல்லாம் சில எறும்பு மாட்டிக்கிட்டா கொஞ்சம் ஃபீலா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? பரவாயில்லம்மா. சின்ன சின்ன நம்ம மனசு என்ன தெரியுமா பண்ணுது, சாதனை பண்ணும்போது பெரிய விஷயத்த மாத்திக்க முடியறது இல்லைன்னு சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப ஜாஸ்தி கவனம் கொடுக்குது. அப்படியும் வேண்டியது இல்ல. கொன்னா என்ன, அதுக்குதான் பிராயச்சித்தம் பரிகாரமாக வேற சில எறும்புகளுக்கோ உயிரினங்களுக்கோ உணவு கொடுத்துருன்னு சொல்றாங்கல்ல, அப்போ அதெல்லாம் கேன்சல் ஆயிடும். நான் உங்களுக்கு இதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. நீங்க தினம் கோடிக்கணக்கான இந்த 2-3 எறும்புல கோடிக்கணக்கான உயிரினங்களை நீங்க சாகடிக்கிறீங்க. ஒண்ணு இல்லைங்க, தயிரை எடுத்து கொண்டு போய் தயிர் சாப்பிடுறீங்களா, அது அண்டர் மைக்ரோஸ்கோப் வச்சு பாருங்க, மொளகொலன்னு பாக்டீரியா ஊறும். அப்போ ஒரு கரண்டி தயிர்ல மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை சாப்பிடுறீங்க. அப்ப அது கொலை இல்லையா? அதுதான் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் கன்னடத்துல, ஜீவவ திந்து ஜீவ ஜீவிப்புதுன்னு, உயிரை தின்றுதான் உயிர் வாழுதுன்னு. அதனால நம்ம மினிமைஸ் பண்ணிக்கணும். அத துன்பம் கொடுக்காம எல்லாம் வாழ முடியாது. இந்த உலகத்துல இன்பம் துன்பம் கலந்துதான் இருக்கும். டியாலிட்டியால ஆனது, இருமையால ஆனது. அதுல முடிஞ்ச வரைக்கும் துன்பத்தை கம்மியா கொடுக்கற மாதிரி பாத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்க ஐயா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஸ்டின் மேம். அப்புறம் எனக்கு இப்ப ஒரு 2 இயர்ஸா காது எரிச்சல் இருக்கு. நான் அதை கேர் பண்ணவே இல்லை. எனக்கு சரியாயிரும். மகரிஷி ஐயாவோட உடற்பயிற்சி எல்லாம் அவ்வளவு கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி, காது எரிச்சல் எனக்கு வந்து அந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணாதான் லைட்டா இறைச்சல் மாதிரி இருக்கு. அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நான் டாக்டர்கிட்டையும் போல, அது தன்னால சரியாயிரும் அப்படின்னு விட்டுட்டேன். அதனால ப்ராப்ளம் வராதுல்ல மேம்? காதுலியா? காதுல இறைச்சல் கேக்குதா? காதுல கொஞ்சம் இறைச்சல் இருக்கு. ஆனா ஃபேன் போட்டா எனக்கு தெரியாது. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணா கரண்ட் இல்லைன்னா அந்த லைட்டா இறைச்சல் இருக்கும். எனக்கு வந்து அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் இக்னோர், கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி இருந்து நான் என்ன பண்ணேன், டாக்டர் போய் செக் பண்ண எல்லாம் டெசிபல் ப்ரிசைஸா இருக்குமா, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் தான் நான் நினைச்சேன், டீப்பர் லேயருக்கு போய் போய் பழகும் போது நமக்கு அந்த சட்டில் சவுண்டு கேட்கும். உடம்புல ரத்தம் ஓடுறது, நம்ம சுவாசிக்கிறது, லப்டப்ங்கிறது, அது எக்ஸாக்டா லப்டப்னு கேட்காது மொத்தத்துல. அப்புறம் இந்த பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுறது, அதுலோடது ஒரு பூச்சி கத்துற மாதிரி கண்டினியூஸா இருக்கும். அது பிரணவ ஒலி, அதனால பரவாயில்ல. இல்லம்மா, இல்ல பஞ்சபூத நவகிரக தவத்துல சனிக்கோள் மேல நிறைய வந்து டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் சனிக்கோள் மேல தவம் இருந்தா அந்த நரம்பு சம்பந்தமானதுனாலதான் நம்ம காது அறியுது, சரியாயிருமா? கண்டிப்பா அது உதவும். கண்டிப்பா உதவும். பண்ணுங்க, நீங்க தாராளமா பண்ணலாம். ஆனா அதுக்காக அதையே நம்பி இருக்காதீங்க. நரம்பு ஊக்க பயிற்சி பண்ணுங்க, காய்கள் பால அஸ்வினி முதிரை பண்ணுங்க. அப்புறம் வந்து அதுக்கு என்னென்ன மருந்து மாத்திரை உணவுப் பொருட்கள்ல என்ன அதுக்கு ஊக்கப்படுத்துறது கிடைக்குமோ அதை சாப்பிடலாம். இன்னொன்னுமா, நம்ம பலனை எதிர்பார்த்து சனிக்கோள்ல மட்டும் ஜாஸ்தி பண்றது, அதுங்கும் போது நம்ம திரும்பவும் உடலை மட்டும் அட்டென்ட் பண்றோம், பலனை மட்டும் எதிர்பார்க்கிறோம், எக்ஸ்ட்ரா வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்படி வேண்டாமா, நீங்க கேஷுவலா எல்லா தியானம் பண்ணும்போது பஞ்சபூத நவகிரகமும் பண்ணுங்க. அதுல எல்லாத்துலயும் எவ்வளவு இருக்கீங்களோ அவ்வளவே இருங்க, போதும். அப்படி நீங்க சட்லர் லேயருக்கு போகும்போதே கான்சியஸ்னஸ் தானாவே ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகேமா. பார்த்து செய்யக்கூடாது, மைண்ட் சிக்கிக்கும், பற்றுன்னு ஆயிடும் அதுக்கு. ஓகேமா. ஓகேமா. நன்றி அம்மா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க ஸ்கை யோகா டிவில போனீங்கன்னா ஐயாவுடைய ஒரு 1 இயர் பேக் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல இந்த பிளான்ட்ஸை பத்தியும் இந்த எக்கு பத்தி டீட்டெயிலா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஐயா கொடுத்துருக்காரு. நீங்க ஸ்கை யோகா டிவில இருக்கு, அதுல பாருங்கம்மா. விளக்கம் உங்களுக்கு இன்னும் நிறைய வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்மா. வாழ்க வளமுடன். கேள்வின்னா இந்த சௌமித்திரன் ஐயாவைய கூட அப்புறமா அவர் கேள்வி பதிலுக்கு வரும்போது கேளுங்க. அவர் நல்ல அருமையா உடம்பு வியாதி முத்ராஸ் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இல்ல, அந்த ஐயாட்ட தான் நான் கேட்கலான்ட்டு எதிர்பார்க்க, என்ன அந்த ஐயாவோட கேள்வி பதிலே வர மாட்டேங்குது.
வரும் வாழ்க வரும் வளமுடன். வருமா? வாழ்க வளமுடன். வாழ்க வருவார். வளமுடன். நன்றிமா. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. அடுத்ததாக நிர்மலா அவர்கள் வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிருக்கோமா? ஐயா அம்மா கிட்ட பேசலாம். நிர்மலா அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக எஸ்கே பழனிசாமி அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அம்மா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன். பேசலாம் ஐயா. ஐயா பேசலாம் ஐயா. ஐயா உங்களுக்கு சிக்னல் சரியா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். லைன் கிடைக்கல. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி எஸ் வளர்மதி அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் சௌமித்திரன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கமா? இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். ஐயாட்ட பேசலாம், அம்மாட்ட ஐயா பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா உங்களை பாக்குறதே எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்க வந்தீங்கனாலே. எனக்கு கேள்விகளே இல்லைனாலும் இப்போ அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கே எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. உங்களோட வாழ்த்த வேண்டிதான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குமா. அதாவது ஒரு கணவன் மனைவி 2 பேருமே வேதாத்திரியில இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறோம் லைஃப்ல. நம்ம எதுவா இருந்தாலும் முந்தியெல்லாம் வாக்குவாதம் நடக்கும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அந்த வாழ்த்து மூலமாவும் அவருமே சட்டில் ஆகி ரொம்ப ஒரு இனிமையான வாழ்க்கையை தான் சொல்லணும் இந்த வேதாத்திரியத்தை வந்ததுக்கு அப்புறம். இப்பதான் ரீசெண்டா அருள்நிதியும் முடிச்சேன். ஏப்ரல் 14 போயிருந்த வருஷபிறப்பு பண்ணி கூட பார்க்காம நான் போயிட்டு வந்துட்டேன். குரு அருளும் இறையருளும் முடிச்சுட்டேன். ஏன்னா நமக்கு இதுதான் முக்கியம்ன்றது மாதிரி வீட்டுல பல இது இருந்தாலும் ஆனா அவருமே அனுப்பிச்சு விட்டாங்க. ரொம்ப சிறப்பமா உங்க வாழ்த்த வேண்டிதான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். எனக்கு சில இதெல்லாம் கிடைச்சிருச்சு. எனக்கு இப்ப இந்த முட்டை பத்தி கூட எனக்கு ஒரு இது இருந்துச்சு. இப்ப முன்னாடி அன்பருக்கு பேசுனதுல எனக்கு தெளிவு பெற்றேன் அம்மா. உங்க வாழ்த்து வேணும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. என்லைட்டன்மென்ட் கிடைக்கும். மைண்ட் வில் கெட் லிபரேட்டட்னு நம்புங்க. நீங்களும் ஒரு சங்கல்பம் படிங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் இப்படி உட்கார்ந்து கேள்வி பதிலுக்கு வரணும். எல்லாத்துக்கும் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை சொல்லி கொடுக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணுங்க, நடக்கும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. டவுட் படாதீங்க. டவுட் படாம காட் எனக்கு இது வேணும், சுவாமிஜி எங்க வீட்டுக்காரருக்கு வரணும் அப்படின்னு தாட் போட்டுட்டு அது அப்படியே அவர் பார்க்கும் போதெல்லாம் எப்போ வரீங்கன்னு மனசுக்குள்ள மட்டுமே நினைச்சுக்கோங்க. வாயில கேட்டுறாதீங்க. மனசுக்குள்ள மட்டுமே எப்போ வரீங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருங்க, வந்துருவார். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவகாமி துரைசுவாமி அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அம்மா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள் வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கலாங்க நீங்க. ஐயா அம்மாட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். மூர்த்திகள் மாதிரி யார்கிட்ட கேள்வி கேட்கறதுன்னு தெரியல. ரொம்ப பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி எல்லாருமே பெரிய லெஜண்ட். அம்மா எனக்கு ஒரு 3 கேள்விங்கம்மா. அதாவது பணம், அறிவு, கருமையம், இது 3 ஒண்ணுங்களா ஐயா? இது 3த்துக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் வருது. 3த்துக்கும் ஒன்னொன்னு வேறுபாடுகள் வருது. குழப்பங்கள் இருக்கு. எதோட இது மெஜாரிட்டியை எடுத்து நம்ம வழி நடந்து போறதுங்கிறது ஒரு விஷயம் ஐயா. அப்புறம் நான் குடும்ப சூழலுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நானுமே சரி என் மனைவியும் சரி லேட் மேரேஜ். எனக்கு 47ல தான் மேரேஜ் ஆச்சு. எனக்கும் மனைவிக்கும் ஒரு 3 வருஷம் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு உடல் ரீதியா ஃபைப்ராய்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எனக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் ஒரு 2 மாசமா இன்வர்னல் ஹெர்னியா, அது அப்புறம் சின்ன சின்ன உடல் உபாதைகள், சுகர் எல்லாம் நார்மல் கொண்டு வந்துட்டேன். பட்டு குடும்ப லைஃப்ல ஒரு சிரமங்கள் எனக்கு என் குடும்பத்துல அவங்க குடும்பத்துக்காகவும் நான் எல்லாமே விட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி செஞ்சிருக்கோம். அவங்களும் அதே மாதிரிதான். பட் நாங்க 2 பேரும் சேர்ந்த வாழ்க்கை சிரமம் நிறைந்ததா இருக்குங்க ஐயா. அது எதனால எப்படி சரி பண்ணி கொண்டு வர்றதுன்னு தெரியலங்க ஐயா. ஆனா மிஸ்ஸஸ் அவங்க ஸ்போர்ட்டிவா இருக்காங்க. பட் என்னால அதை டாலரேட் பண்ண முடியல. நம்ம எவ்வளவு தூரம் எல்லாம் நல்லது தானே பண்றோம், பட் ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அப்படி ஒண்ணு.
ரைட் சைடு இன்டர்னல் ஹெர்னியா அது கேள்வி கேட்கணும். டாக்டர் ரெண்டு கேட்டாரு. டாக்டர்கிட்ட போனப்ப நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமே நம்ம இதுல இயற்கை இதுல நம்ம பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஐயாட்ட கூட கேள்வி கேட்டிருந்தேன். ஐயாவுக்கு நேரம் இல்லாதனால எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இப்போ ஹோமியோபதி மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம உடற்பயிற்சி என்ன மாதிரி உடற்பயிற்சி செய்யணுங்க ஐயா, எதை தவிர்க்கணும்? எனக்கு இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. அம்மா அப்பா வாழ்க்கை. மனம், அறிவு, கருமயம் எல்லாம் தான் ஒட்டுக்கா ஒரே சமயத்துல கேட்டீங்க. சரி, ஷார்ட்டா முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்பா சொல்லலாம். இப்போ பேசிக்கா நீங்க சுவாமிஜியோட தத்துவத்தை அவர் சொல்லும் போது வெறும் புக்ல வார்த்தையா மட்டும் படிக்காமல் இங்க இங்க இப்படி கனெக்ட் பண்ணி பண்ணி பழகிக்கணும். அறிவேதான் தெய்வம், அறிவைதான் தாம சான்ஸ்கிரிட்ல ஆன்மா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆத்மாம்பாங்க, நம்ம தமிழ் படுத்தி ஆன்மான்னு சொல்லுவோம். ஸோ அது கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் எது? ஈவன் இப்போ பஞ்சபூத நகரத்துவம் சொல்லும் போது பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிற சுத்த வெளின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்பனா உள்ளுக்குள்ளார இருக்கிற சுத்த வெளி, பியோர் ஸ்பேஸ் தான் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தனியா திங்க் பண்ணாது. எங்கெல்லாம் சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிருக்குதோ அங்க உதவ ஆரம்பிச்சிடும். அங்க சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிருக்கும் போது சர்க்குலேஷன்ல தேர் வில் பி அ ஸ்டாட்டிக் பாயிண்ட் இன் தி சென்டர். அதான் மூலாதாரம். மூலாதாரத்துல சென்டர் ஸ்டாட்டிக்கா இருக்கும். அது கருமையம்னு ஏன் சொல்றாங்கன்னா, சுத்தி வரும்போது உடல்ல ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் நடக்கும்போது ஹெவியர் பார்ட்டிகிள்ஸ் கோ டுவர்ட்ஸ் தி சென்டர். அதுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்பாங்க. லைட்டர் பார்ட்டிகிள்ஸ் ஆர் த்ரோன் அவே, அதுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்பாங்க. இப்போ இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால எல்லாமும் பதிஞ்சு நம்ம புலன்களை இயக்கி மூளை மூலமா யோசிச்சு இங்கின பதிவுகளும் கருமையத்துல இருக்குது. கருமையத்துல ஸ்டாட்டிக் பாயிண்ட்டும் இருக்குது. அது அறிவு. அதுல சலனம் இல்லைங்கிறீங்களே. இது உயிர் மையம்னா சலனம் இருக்குதேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. பாவம், டவுட் இருக்கும். ரெண்டும் கருமையம் கருமையம்னு சொல்றீங்களேன்பாங்க. அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு உதாரணம். இப்போ ஒரு மேக்னெட்டிக் ட்ரெயின் இருக்கு. மேக்னெட்ல ஓடும், ஜப்பான்ல எல்லாம் இருக்குது. அது ட்ரெயின் ஓடும்போது தண்டவாளத்துல இருந்து கொஞ்சம் மேலதான் ஓடும். அது ஓடும்போது நீங்க வீடியோ பிடிச்சு பாத்தீங்கன்னா கேப் இருக்கும். ஏன்னா அதுல இருந்து வர ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால அது கொஞ்சம் அப்படி ஓடுது மேல. அது மாதிரி உங்க கருமையத்துல நடுவுல ஸ்டாட்டிக்கா இருக்கிறது தான் ஆத்மா. ஆனா எல்லா பதிவுகளோட இருக்கிறது ஜீவகாந்தத்துல தான் பதிவுகள் இருக்குது. கேரக்டரைஸ்டு பயோ மேக்னட்டிசம் அது அங்க சென்டரா இருக்கிறது. அதை சோல்னு சொல்றோம். அதுல இருந்து திரும்ப என்னென்னலாம் நிறைவேறாத ஆசை இருக்கோ, இல்ல ஓவரா என்ஜாய் பண்ணின பதிவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும். அந்த மாதிரி எந்த பதிவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது திரும்ப உங்களை புலன் வழியா இயக்கி, பாரு அது நல்லா இருக்கும், பாரு அன்னைக்கே சாப்பிட்ட, பாரு ரொம்ப நாள் ஆச்சு, இது வேணுமா, அது போனமா, சினிமாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி ஞாபகப்படுத்தி இயக்கிட்டே இருக்கும். அந்த பதிவுகள் கிளியர் ஆக ஆக தான் நமக்கும் ஆசைகளும் குறையும். அதுக்கு உங்களோட மனதோட கோஆபரேஷனும் வேணும். இங்க உடல் உயிர் சேர்ந்து இயங்கும் போதுதான் மன இயக்கம்னு ஒண்ணு, சிறப்பு இயக்கம் வருது. அது மிருகங்களுக்கு இருக்குன்னா கூட ரொம்ப லிமிட்டடா கண்ட்ரோல்டா ஒரு அளவுல இருக்கு. அதுகளுக்கு ஃப்ரீயா இயங்க முடியாது. மனுஷனுக்கு அப்படி இல்லை. ஃப்ரீவில் இருக்கிறதுனால அவன் ஏங்கி அதை ஒரு மாதிரி இயக்கி எப்ப பாரு செஞ்சதையே செய்யறது, அந்த மாதிரி பண்ணிட்டு புதுசுன்னா ஆசைப்படுறது ஆனா பயப்படுறது, இப்படி பண்ணி 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 அந்த பழக்க பதிவு ஆகி ஆகி ஜீவகாந்தம் அதே பதிவு வழியிலேயே ஓடிட்டு கிடக்குது. இப்போ நம்ம மனசுக்கு ஒரு பிரேக் போடணும். ஏதாவது ஒண்ணு என்ன வேணும்னா ஏன் இப்படின்னு கேட்கணும். இப்போ வாழ்க்கை ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு கேக்குறீங்க. இப்போ நீங்க வாழ்க்கைனா யூனிவர்சல், இட் இஸ் யூனிவர்சல். கான்சியஸ்னஸ் இஸ் காட், கான்சியஸ்னஸ் இஸ் லைஃப். அந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா கோமால போனவனுக்கு ஒன்லி இஃப் ஹி கெட்ஸ் பேக் ஹிஸ் கான்சியஸ்னஸ் ஹி வில் கம் பேக் டு லைஃப். இஃப் ஹி டசன்ட் கெட் பேக் ஹிஸ் கான்சியஸ் ஹி வில் பி டெட். அப்போ கான்சியஸ்னஸ் இஸ் லைஃப். இட் இஸ் ஒன் லைஃப், ஒரே யூனிவர்சல் லைஃப். ஒன் கான்சியஸ்னஸ் இஸ் யுனைட்டிங். ஆனா நாம என்ன பண்றோம், லைஃப் என்னைக்கோ ஆரம்பிச்சு என்னைக்கோ தொடர்ந்துட்டு இருக்கு. அதுல இந்த பரம்பரையில எங்கேயோ ஒரு பிரான்ச்ல ஒரு இத்தினூண்டு உடம்புல சின்ன ஒரு ஹோல் மூலமா பாக்குறோம் வாழ்க்கைய. அப்படி பார்த்தா புரியாது. சுவாமிஜி ஆங்கிள் இருந்து பார்க்கணும். உங்க பரம்பரையில யார் யார் என்ன தவறு பண்ணாங்க, என்ன பிசினஸ் பண்ணாங்க, எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாங்க, எந்த தவறு இழைச்சதுனால எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத நீங்க ட்ரை டு கலெக்ட் தி டேட்டாஸ் அண்ட் ட்ரை டு அனலைஸ் அண்ட் ட்ரை டு கெட் கன்வின்ஸ். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் மனசுக்கு. கரெக்ட், பத்தியா அப்படின்னு ஒரு வரும்போது
அவங்க பெரியவங்க பண்ணது தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். அவங்களோட வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் நீங்கள். அவங்க வேற, நீங்க வேற இல்லை. அவங்களோட வாழ்க்கையின் தொடர்ச்சி நீங்க. அதனால இப்ப இருக்கிறத பத்தி புலம்ப கூடாது. ஆனா இதுல இருந்து எந்திரிச்சு மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியில வர வழியை பார்க்கணும். இந்த மாயைக்குள்ள திரும்ப திரும்ப சிக்கிக்க கூடாது. அப்பனா சுவாமிஜி சொன்னதை ரொம்ப அழகா ஸ்ட்ரிக்டா ரெகுலரா கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காந்த உடல் எல்லாம் பியூரிஃபை ஆகும். ஜீவகாந்த கருமையம் பியூரிஃபை ஆக 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 உங்களுக்கு தெளிவு பிறக்கும். அப்போ அங்க அறிவு, மனம், கருமையம் எல்லாம் புரியும். மனமும் விடுபட்டுடும். எனக்கு மைண்ட் காட் லிபரேட்டட். தள்ளி நின்று பார்க்கும்போது, மனம் இல்லாமல் அறிவு இயக்கத்தோட பார்க்கும்போது எல்லாமே புரியுது. எல்லாமே புரியுது. இந்த மனம்னு ஒரு கண்ணாடி போட்டுட்டு பார்த்தோம்னா, இப்போ நீல கண்ணாடி போட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் எல்லோவா தெரியாது, கொஞ்சம் கிரீனா தெரியும், ரெட்டு மெரூனா தெரியும். இப்படி எல்லாமே மாறி தெரியுது. எல்லா கலருக்கும் பூசிட்டு இருக்காங்க எல்லாரும் கண்ணாடியில். எல்லா ஒப்பீனியனும் இருக்கே எல்லாருக்குள்ளாரையும் மனசுல. இந்த மாதிரி ஒப்பீனியன் எல்லாம் வச்சுட்டு ஒப்பீனியனேட்டடா வாழும்போது மீண்டும் மீண்டும் செய்த தவறையே செஞ்சு துன்பத்துக்கு ஆளாகி திரும்ப திரும்ப இது பண்ணி மனசு சோர்ந்து போகுது. அதனால கொஞ்சம் மனசை பிடிச்சு நிறுத்தி பரவாயில்ல. அதனால என்ன, எனக்கு அங்கங்கே தாங்கிக்கிற சக்தியும் கொடுக்கும், ஆத்மா மாத்திக்கிற புத்தியும் கொடுக்கும், அறிவையும் கொடுக்கும். அதுக்கு தான் சுவாமிஜி கிட்ட உங்களை கொண்டாந்து விட்டுருக்கு. உங்க ஒய்ஃபே லைட்டா எடுத்துக்கிறாங்கங்கும் போது ஒரு நல்ல ஒய்ஃபையும் கொடுத்து அவங்க சப்போர்ட்ல 2 பேருமே ஒண்ணுக்கு ஒண்ணு விழாம அப்படி சமாளிச்சுட்டு வந்துருங்க, எந்திரிச்சு ஞானம் அடைங்க. இந்த ஜென்மால ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் அனுபவிக்கிறீங்கன்னா, கடவுள் பார்வை எப்போ எல்லா ஞானிகள் மாதிரி தான் சொல்லுவாங்க, கடவுள் பார்வை உங்க மேல திரும்பி இருக்கு. யூ ஹவ் ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப். இதெல்லாம் ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கணும், வாழ்க்கை நோக்கம் புரிந்து வந்ததுனால சீக்கிரம் அதுக்கு நிறைய கஷ்டத்தெல்லாம் கொடுத்து தெளிய வச்சு இந்த ஜென்மாலேயே உணர்ந்துருன்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன நடந்தாலும் நீங்க அதை ஏத்துக்க. அப்பா கடவுள் இவ்வளவு கொடுத்துட்டாரு, சீக்கிரம் நான் வந்து கர்மா போயிடுச்சு -1 நினைக்க நீங்க வந்து யூ ஆர் க்ளோஸ், யூ ஆர் அப்ரோச்சிங் காட், யூ ஆர் நியரிங் காட். கடவுள் பக்கத்துல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஜென்மத்திலேயே முடியலன்னா கூட அடுத்த ஜென்மத்துல இன்னொரு ஹையர் லெவல் பீயிங்ஸ் கூட ஒரு நல்ல இடத்துல இருப்பீங்க. அதனால என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் an order in the universe. செயல் இல்லாமல் விளைவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு செயல் யாரோ பண்ணியிருக்காங்க, விளைவு வந்திருக்கு, ஏத்துக்கிறேன்னு நினைச்சிட்டீங்கன்னா அமைதியாயிடுவீங்க. அப்போ உடனே அட்வான்ஸ் ஆகிட்டே போவீங்க. அதான் போக தெளிவு வந்தாலே அப்புறம் உங்களுக்கு கஷ்டமெல்லாம் அப்படியே கரைந்து போகும். தன்முனைப்பு காணும் தெய்வம் எல்லாமே போயிடுங்க. அந்த அக்செப்டன்ஸ் வரும். அந்த தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆங்கிள் இப்ப நம்ம லைஃபை பார்க்கணும். பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல அக்செப்டன்ஸ் வந்துடும். பரவாயில்லன்னு. ஏன்னா யாருமே தப்பு பண்ணிட்டு அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா? இவன் பாருங்க, கிருஷ்ணனே கஷ்டப்பட்டான், ராமனே அவ்வளவு கஷ்டப்பட்டான், கடவுளே அவதாரம் பண்ணான்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த உலகத்துல இது இப்படிதான் இருக்கும். கஷ்டமே இல்லாம இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் வளர்த்திக்கோங்க, தெளிவு வந்துடும் சீக்கிரம். தெளிவு. ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன சொன்னீங்க? ஆபரேஷன். எந்த இதுல ஆபரேஷன் கேட்டீங்க ஐயா? அது வந்து ரைட் சைடு இன்ஹர்னல் ஹெர்னியா, அது 2 மாசமா அப்படியே லைட்டா அந்த ரைட் சைட்ல இருக்குங்க ஐயா. அது டாக்டர் காட்டினப்ப அவங்க வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அப்படி ஹோமியோபதி இது பண்றப்ப அது ஹோமியோபதி மெடிசன்லேயே இது பண்ணிக்கலாம், நீங்க ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற வேண்டான்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, நம்பலாம். உங்க கான்சியஸ் கோஆபரேஷன் அங்க இருக்கணும். அப்பதான் ஹோமியோபதி ரொம்ப சீக்கிரமாவும் ஒர்க் ஆகும். நீங்க நம்பணும் அதை. ஏன்னா சுவாமிஜி சொல்லியிருக்காரு, ஹோமியோபதி மருந்தெல்லாம் கருமையத்துல நமக்கு மேக்னெட்டிக் கோடா பதிஞ்சதை கூட ரிமூவ் பண்ணும்னு சொல்லியிருக்காரு. அதனால அது நல்ல வேலை பண்ண வேண்டாம். அதனால இப்ப நம்ம ஐயாவோட எக்ஸசைஸ் உடற்பயிற்சி எல்லாமே செய்யலாமா, ஏதாவது தவிர்க்கணுமா ஐயா? ஞானியா இருக்கிறதுனா நீங்க மூச்சு பயிற்சி அளவா பண்ணுங்க. ஏன்னா மூச்சு பயிற்சி ரொம்ப சில பேர்லாம் இழுத்து விடுறப்ப என்ன ஆகும், அந்த வயிறு முன்னாடி பிரஷர் கொடுத்தா திருப்பியும் பல்ஜ் ஆகும். அதனால நீங்க அது ஒண்ணு. நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ் கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க. வலிக்கிற மாதிரி இருந்தா நிறுத்திடுங்க. அப்புறம் உங்களுடைய மக்கராசன் பார்ட் 1ல பண்றப்போ காலை மடக்கி லெப்ட் ரைட்டுன்னு திரும்புறப்போ உங்களுடைய குடல்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா அசைவு இருக்கும். அதை வந்து மெதுவா பண்ணுங்க.
இல்ல வலிச்சதுன்னா அதை கூட நிறுத்து. அது கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணுங்க. குப்புறப்படுத்திட்டு பண்ணாதீங்க. இப்ப குப்புறப்படுத்திட்டு கொஞ்ச நாளைக்கு பண்ணாதீங்க. பண்ணாதீங்க. ஆமா மகராசனா பார்ட் 2 பண்ணாதீங்க. ஆமா நன்றி நன்றி அம்மா, ரொம்ப சிறப்புங்கம்மா. அம்மா அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாங்கம்மா? கேட்கலாம். ஒரே ஒரு இது அம்மா, நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல்ல அந்த 4 பாயிண்ட்ஸ்னு ஒன்று சொல்லி அது சொன்னீங்க, நான் நோட் பண்ணாம விட்டுட்டேன். அது ஒண்ணு. அப்புறம் அந்த பேரம்பேத்திகளை வந்து கண்டுக்க வேண்டான்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்ல இல்லையா? இல்ல தலையில அப்ப சுமக்காதீங்கன்னு சொன்னேன். கண்டுக்க வேண்டாம்னு சொன்னாரு. கண்டுக்க வேண்டாம். தலையில தலையில தூக்கி வச்சு சுமக்க கூடாது. தலையில தூக்கி வச்சுட்டு ஐயோ அவங்க இந்த லைனுக்கு வரலையே, அவன் இவ்வளவு கஷ்டப்படுறாளே, நான் நல்லதுன்னு சொன்னா தியானம் பண்ண மாட்டேங்கிறாளே, இப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றது. அதனால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. அதுக்கு மேல யோசிக்காதீங்கன்னு சொன்னது. டோன்ட் கீப் இட் ஆன் மைண்ட்ங்கிறது வந்து மைண்ட்ல வச்சுக்காதீங்க. என்னால இது முடியும். பணத்தால், உடலால், பொருளால், அறிவால், பலத்தால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதுக்கு மேல டீடாச் யுவர் செல்ஃப்னு சொல்ல வந்தாங்க. ஓகே ஓகே, ஒரு டைமென்ஷன் தான் கேட்டார். வாழ்த்து கொடுங்கம்மா. லட்சுமணன் காந்திபதி வாழ்த்து கொடுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக கார்த்திக் அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா மாட்ட பேசலாங்க. கார்த்திக் வாழ்க வளமுடன். பேசலாம் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ தவம் மௌனம் இதுக்கு எதுக்கு பலன்கள் அதிகம்? எது தவம் மற்றும் மௌனம். மௌனம் ரெண்டுத்துல எதுக்கு பலன் அதிகம்னு கேட்கிறாரு. தவம் கண்டிப்பா ஆற்றினாதான் உங்களுக்கு மனம் அடங்க ஆரம்பிக்கும். மனம் அடங்கி அடங்கி ரியலா மௌனம்னா என்ன தெரியுங்களா? இப்ப ரீசெண்டா யாரோட ஒரு ஸ்பீச்ல கூட கேட்டுட்டு இருந்தேன். சும்மா நம்ம சௌகரியமா எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு பசங்க எல்லாம் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்ட்டு உட்கார்றது மௌனம் அல்ல. இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன் யாரோ உங்களை அட்டாக் பண்றாங்க, பிளேம் பண்றாங்க, அந்த சமயத்துல நம்ம மனசு ஷோ அப்படின்னு உணர்ச்சி வசப்படாம அமைதியா பேசாம உள்ள இழுத்துட்டு இருக்குதா, அதான் ரியல் மௌனம் அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம சுத்தி வர மௌனம் இருந்தெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிறோம். இங்க வீட்டுல இருக்க முடியறது இல்லைன்னு ஆழியார்ல போய் இருக்கோம் ஒரு வாரம். அப்படியெல்லாம் இருந்து இருந்து மௌனமா இருக்கிறதுக்கும் மனம் அடங்கிறதுக்கும் பயிற்சி கொடுத்து 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 மௌன நிலையில தான் கடவுளை உணர முடியும். மௌன வியாக்கியா பிரகட்டித்த பரபிரம்ம தத்துவம். பரபிரம்ம தத்துவம் எப்போ பிரகட்டமாகும்? மௌனமா இருக்கும்போது, வாக்கு இல்லாமல் மௌனமா இருக்கும்போது தான் பிரதிபலிக்கும். அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறோம் ஆரம்பத்துல. அவ்வளவுதான். மௌனம் தான் இறைவன். ஸ்டில்னஸ் தான் காட். ஸ்டில்னஸ் ஸ்பீக்ஸ். ஒன்லி இன் ஸ்டில்னஸ், இன் சைலண்ட் ஸ்டேட் காட் ஸ்பீக்ஸ். ஓகேம்மா. மௌனமும் ரெண்டும் பேரலா போற மாதிரி தச்சோதனைன்னு வச்சுக்கங்க. அது வேற இல்ல, எல்லாம் சேர்ந்ததுதான் பயிற்சி. மௌனத்துல மௌனம், சைலன்ஸ் ஆர் மௌனம் இருக்கிறது வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் இன்ட்ராஸ்பெக்ஷன் டெக்னிக்ஸ். மௌனத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அதை ரிலேட்டட் கேள்வி எல்லாம் வந்துட்டே இருக்கும். இப்ப இது எல்லா கேள்வியும் மௌனத்துல எண்ணம் ஆராய்தல் பண்ணீங்கன்னா எண்ணத்தை தான் பண்ணுவீங்க. சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் பண்றப்போ நீங்க பேசாம இருக்கும்போது கடவுள் பேசுறாருன்னாரு சுவாமிஜி. எனக்கு ஆரம்பத்துல அது புரியவே இல்லை. அப்புறம் தான் அந்த ரெகுலரா தியானம் பண்ண 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 அந்த அமைதி நிலைக்கு போயிட்டு வரும்போதுதான் எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. என்னன்னா நம்ம பதிய வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது குட்டு, இது 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 எனக்கு இதான் வேணும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு. அப்போ ஒரு வாய்ப்பு வரும்போது வேணுமா அப்படின்னு இறைவன் ஞாபகப்படுத்துற மாதிரி சக்தி வாங்கி வாங்கி சிவம் வாங்கி உள்ள வச்சுக்குதாமா, சக்தி வெளிப்படுத்துதாமா அப்படின்லாம். அதெல்லாம் நம்ம சக்தி சிவம்னு கற்பனை பண்ணினா உருவத்தை புரியாது. ஆனா பதிஞ்சது பிரதிபலிக்குது. அப்ப நம்ம ஆசையா ஆர்வத்தோடு பண்ணினது எல்லாமே பதிஞ்சிருக்குது, அது ஞாபகத்துக்கு வருதுன்னு அர்த்தம். அப்படி சைலண்ட் ஸ்டேட்டுக்கு போக போக தான் உங்க வீக்னஸே உங்களுக்கு அடையாளம் தெரியும். அப்பதான் எப்படி தாண்டி வருதுன்னு ஐடியா வரும். அப்படி எல்லாம் தாண்டி தாண்டி இதெல்லாம் விட்டு காம, குரோத, லோபம் வந்து அருகுண சீரமைப்பு வரும்போதுதான் மனம் விடுபட முடியும். அப்ப தவமும் மௌனமும் தச்சோதனையும் எல்லாமே வேணுங்க. ஒண்ணு மாத்திரம் பண்ணேன்னா கடவுள் மௌனத்துல தான் இருக்கான். சைலன்ஸ் இஸ் காட். அப்போ காட் தான் கிரேட்டு. அதுக்காக சைலன்ஸ் கிரேட்னு சொல்லிட்டோம், மௌனம் கிரேட்னு சொல்லிட்டோம். தவம் இல்லைன்னா, தவம் இல்லாம எப்படி உணர முடியும் நம்ம? ஒன்லி த்ரூ தியானத்தால தான் ஞானம், ஞானத்தால தான் முக்தி. தியானத்தால தான் ஞானம். அன்டிஃபரன்ஷியேட்டட் கான்சியஸ்னஸ், நான் இண்டிவிஜுவல், காட், பரமாத்மா அப்படி தனித்தனியா இல்லாமல் எல்லாம் ஒண்ணுன்னு உணர்றது. நாம அப்படி உணர்ந்தா தானே அந்த இத கடவுளோட கலக்கிறதா அர்த்தம். தனியா இருக்க கூடாதுல்ல. அதுக்கு தவம் தானே வேணும். வெறும் மௌனம் இருக்கேன்னு வாய் மட்டும் மூடிட்டு இருந்தா உள்ளுக்குள்ள கணக்கு போடுவோம், உள்ளூர கோச்சுப்போம், இமோஷனல் ஆகும். அது பிரயோஜனம் இல்லை. தவமும் வேணும்.
சரிங்க. அப்புறம் காலையில நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சா ஒரே அசதியா இருக்குமா? எதனாலமா அது? அதே உள்ளூர நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிசிக்கலா கவனிக்கணும். ராத்திரி எவ்வளவு சாப்பிடுறீங்க, எத்தனை எப்ப மணிக்கு சாப்பிடுறீங்க? சாப்பிடுறீங்க, அவர் சாப்பிட்டுட்டு எத்தனை நேரம் கழிச்சு படுத்துக்க போறீங்க எல்லாம் கவனிச்சுக்கணும். அது கம்மியா இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சு 2:30 மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்க போகணும். அப்போ அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு உங்க முடிச்சுக்கணும். ஏஜ் என்ன, உங்க உடல் இழைப்பு என்ன? அப்படி எல்லாம் ஏஜ் 39, எடை வந்து 70 கிலோ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் கைண்ட் ஆஃப் a job you are doing? கம்ப்யூட்டர் ஜாப் தான். அப்ப நீங்க சும்மாவே உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த அளவுக்கு உடல் உழைப்பு இல்லாத சமயத்துல நீங்க நல்ல நைட் அப்பதான் வருவீங்க. ஒரு நல்ல 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு கட்டுனீங்கன்னா எப்படி தூக்கம் வரும்? எப்போ அப்புறம் அடுத்த நாள் அந்த டைஜஷன் ப்ராசஸ் டிலே ஆகும். 8 hour டிலே ஆகும். அப்புறம் டைஜஷன் ப்ராசஸ் வந்தாது. அப்போ அந்த டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அது வந்து ரிப்பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதை வந்து டைஜஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆன பின்னதான் ரிப்பேர் வேலையே நடக்கும். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆகி இனஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆன பின்னதான் முழிப்பு வரும். அதனால எவ்வளவு சீக்கிரம் படுத்துக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கோங்க. லைட்டா இருக்கணும் நைட்டு சாப்பாடு. ஓவர் அண்ட் அபவ் உங்களுக்கு உள்ளூர நான் ஐயோ பாவம் எவ்வளவு வேலை செய்யறேன் எனக்கு தூக்கமே போறாதுங்கிற ஒப்பீனியன் வச்சுக்க கூடாது. எவ்வளவா இருந்தாலும் அந்த நேரத்துல முழிப்பு வருதுன்னா ஆத்மா ரிப்பேர் பண்ணிட்டு எந்திரின்னு எழுப்பி விடுது. ரிப்பேர் ஆயிடுச்சு எந்திரின்னு எழுப்பி விடுது. அதனால அதையெல்லாம் அறிவு ஆத்மா இறைநிலை பார்த்துக்குதுன்னு விட்டுறணும். நம்ம மேல ஐயோ பாவம் நான் தூக்கமே போறாது, எவ்வளவு சட்டிலா இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பத்திலாம் யோசிக்கிறேன், எவ்வளவு ஸ்ட்ரெயின் எனக்கு தூக்கமே போறாதுன்னு நினைக்கூடாது. இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் 8 மணி நேரம் தூங்கணும் 10 மணி நேரம் தூங்கணுங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 5லேருந்து 6 மணி நேரம் தூங்கினா போதும். போனா பிறகு 7 மணி நேரம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தூங்கினா போறது தவிர அந்த செல்ஃப் பிட்டி இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா என்ன ஆயிடும், எந்திரிக்கும் போது எவ்வளவு நேரம் தூங்கினாலும் ஒரு திருப்தி இருக்காது. ஆனா இந்த திருப்திக்கு இல்லாத நிலையை உள்ள போட்டது யாரு? நாம மைண்டு. அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. போதும் இல்ல தூக்கம், இனஃப் இஸ் இனஃப் பாருங்க. சொல்லணும். ஒரு வாரம் நீங்க ஒண்ணு பண்ணி பாருங்க. சாலிடா எதையும் சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் மாத்திரம் சாப்பிட்டு பாருங்க. சரிங்க. சீக்கிரம் எழுந்திருப்பீங்க, டயர்ட்னஸ் இல்லாம போயிடும். சரிங்க. சின்ன வயசுல சில பேருக்கு ஒரு ஒப்பீனியன் என்ன தெரியுமா, எங்க ரிலேட்டிவ்ஸே சொன்னது உண்டு, ஐயோ ரொம்ப பசியா இருந்தா எனக்கு தூக்கமே வராதுடிங்கிறாங்க அவங்க எல்லாம். அது மாதிரி இப்படி ஒரு ஒப்பீனியன்னாலதான் ஆகுறதே தவிர அந்த எண்ணத்தை மட்டும் மாற்றிக்கங்கப்பா. என்ன எண்ணம் நீங்க கவனிங்க. சரிங்க. அப்புறம் இந்த வேதாத்திரியத்துல வந்து மேட்ரிமோனி வெப்சைட் ஏதாவது இருக்குங்களா மேரேஜ் பண்றது? இல்லைங்க, அது முதல்ல இருந்துச்சு, இப்ப அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க. சரிங்க. அப்புறம் நம்ம இந்த உடல்ல விட்டு உயிர் போகும்போது நிறைய வழிகள்ல போகுது. அது வந்து சிறந்த வழி துரியத்துல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க? அது அப்படிதான். இப்போ பெரிய கேள்வியா கேக்குறீங்க. இப்போ நீங்க மனவளக்கலையில என்ன படிச்சிருக்கீங்க? மாஸ்டர் முடிச்சிருக்கேன். மாஸ்டர் ஆயிருக்கீங்களா? ஆமா, ஆனா சர்வீஸ் எதுவும் பண்ணல. அருளதி ஆயிருக்கீங்களா? கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா புரியுங்கிறதுனால கேட்டேன், அவ்வளவுதான். அதுப்பா இன்ட்ரல் நம்ம வந்து ஏதாவது சாப்பிடுற ஆசை, அந்த ஆசை, இது செய்யல அது செய்யலச்சா எனக்கு இது வேணும். சில பேருக்கு எத்தனை வயசானாலும் திங்கிற ஆசையே விடுறதே இல்லை. அப்படியெல்லாம் சாப்பிடுற ஆசையோட எல்லாம் இருந்ததுன்னா உயிர் பிரியும் போது வாய் வழியா பிரியும். அடுத்ததுல பிறவியில திரும்ப வந்து அட்டாச் ஆகும்போது திரும்ப திங்கணும்னு தான் இருக்கும். அதுவே இந்த ஆசையெல்லாம் தாண்டிடுச்சுன்னா கண்ணு வழியா போகும்போது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகும். அப்போ ஒரு நல்ல இடத்துல அட்டாச் ஆயிட்டு நல்ல இடத்துல வாழ்க்கையை தொடரும். அது மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல உணர்ந்த நிலையில இப்போ மைண்ட் கெட்ஸ் லிபரேட்டட், இங்க இப்படி ஓப்பன் ஆன மாதிரி ஆகுது எனக்காச்சு. அப்போ என்ன ஆகுது, இந்த உயிர் பிரியும் போது தூரியம் வழியா போகுங்கிறாங்க. அப்போ மீண்டும் பிறவி இருக்காங்க. ஆனா பிறக்க வேண்டாம்னாலும் கடவுள் வர சொன்னா வரணும், டியூ டு டிவைன் வில். அந்த சாகிற சமயத்துல டியூ டு டிவைன் வில் நமக்கே ஒரு வில் செட் ஆகும். நான் வரதுக்கு ரெடியா இருக்கேன், நான் வரேன், சொல்லித்தரேன், நான் பிறப்பேன், ஐ டோன்ட் மைண்ட், இப்படி எல்லாம் டைலாக் அடிச்சிருவோம் நம்மள அறியாம. அதெல்லாம் நம்ம கையில அது அந்த ஆம்னி பிரசன்ட் கான்சியஸ்னஸ் டிசைட்ஸ். சரிம்மா, நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக எஸ்கே பழனிசாமி அவர்கள், வாழ்க வளமுடன். பேசலாங்க ஐயா அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 2 பேர்த்து ஜோடியை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்.
உங்க கேள்வி பதில் இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் நேத்துக்கே பார்க்கும்போது. எனக்கு காயகல்பத்துல 2 கேள்வி. கேளுங்க. நம்ம காலையில ஏன் 3 நிலையில மாத்தி மாத்தி செய்யணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க, என்ன பதில் சொல்லலாம்? அதுக்கு காலையில மட்டும் 3 பாஸ்டர் இருக்கிறது காரணம், 1 அவே ஃப்ரம் கிராவிட்டி நின்னுட்டு செய்யறோம். அப்போ படுத்துட்டு உட்காந்துட்டு செய்யறது இன்னும் கொஞ்சம் க்ளோசர் டு கிராவிட்டி. 3வது வெரி க்ளோஸ் டு கிராவிட்டி படுத்துட்ட நிலையில செய்யறோம். அதனால 3 செய்யணும். ஏன்னா ராத்திரி எப்படி எப்படியோ படுத்துட்டு இருந்திருப்போம். பஞ்சபூதங்களும் டிஃப்ரெண்ட் டென்சிட்டி, எங்கெங்கயோ ஸ்டாக்னேஷன் எல்லாம் இருக்கும். கையை காலை அசைச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்தோட்டம் எல்லாம் சீரா அமையும். ஓவர் அண்ட் அபவ் காயகல்பம் பண்ணும்போது அவே ஃப்ரம் கிராவிட்டி, லிட்டில் க்ளோசர் டு கிராவிட்டி, வெரி க்ளோஸ் டு கிராவிட்டி 3ம் பண்ணணும். கையை தூக்கி பண்றப்ப பாருங்க, கையை மேல கொண்டு வரப்ப நம்ம என்ன பண்றோமோ அங்க எனர்ஜி நிறைய அங்க போகும். கைகளை வேலைய ஆரம்பிக்கிறோம். உட்காந்துட்டு பண்றீங்க சென்டர் போர்ஷன் ஆஃப் பாடிக்கு. படுத்துட்டு பண்றப்போ கால்களை லாக் பண்ணியும் அங்க காலை ஞாபகத்துல வச்சு பண்றோம் இல்ல, அதான் 3 எல்லா உடம்புல எல்லா பகுதிக்கும் வேணுங்கிறதுனாலதான் அப்படி. அப்புறம் காலையில செஞ்ச 2வது நிலையே ஈவினிங் அதுவும் செய்யறோம், 3வது நிலையா செய்யறோம். அது ஏன் திரும்ப அது ஏன் செய்யணும்னு கேக்குறாங்க. அதுக்கு காரணம், காலையில இருந்து நிறைய உழைச்சு வேலையெல்லாம் செய்து முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு அது திரும்ப பேலன்ஸ் பண்ணிக்கணும். இனி ஒரு 1/4 நாள் இருக்குதே, ராத்திரி வரைக்கும் வண்டி ஓட்டணுமே. அப்போ ஒரு கைய மேல தூக்கி இது பண்ணிட்டு இன்னொரு கைய மேல தூக்கி பண்ணிட்டு உட்காந்து மட்டும் பண்ணிக்கிறோம். அது படுத்துன்னு பண்றது இல்ல, வேண்டாம், வேண்டியது இல்ல. நாள் பூரா பண்ணின பின்ன இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டா போறோம் அப்படின்னுட்டு 2 கைய தனித்தனியா அப்படி தூக்கி அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு பண்றோம். அது போறோம்னு பண்றோம். பாருங்க, காலுக்கு பண்ற மாதிரி இருக்கு. நின்னுட்டு பண்றப்போ நீங்க டோல தான் நிக்கிறீங்க. இப்ப மைண்ட் எனர்ஜி அந்த டோ வரைக்கும் கீழே எனர்ஜி போறது. ஹெட் டு டோ பேலன்ஸ் பண்ணிக்கிது. ஓகே. அப்புறம் மூலாதாரம், கருமையம் அப்படின்னு சொல்ற ஜீவ வித்து குழம்பு திணிவு பெற்ற இடம்னு அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் நம்ம உடம்புல இருக்குதா? இப்போ அப்படின்னு இல்லமா, அது தனியா இல்ல, இயக்கத்தோடு இயக்கமா ஒரு புள்ளி அளவு ஸ்டாட்டிக்கும் இருக்கு. ஓகே. ஜீவகாந்தம் மையமும் கொண்டிருக்கு. சாலிட் எல்லாமும் டுவர்ட்ஸ் தி சென்டர் போகுது டியூ டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்படித்தான் உடம்புல மசில்ஸ் அவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த இயக்கத்துல தினம் தினம் 3 வேளை சாப்பாடு போடுறோம். அந்த உணவு உடல் உறுப்பா மாறின பின்ன வேஸ்ட் எல்லாமும் அங்கதான் கலெக்ட் ஆகுது, சாலிடுங்கிற இடத்துல. அது வழியா தான் வெளியேறுது. அந்த மாதிரி சாலிடோட சென்டர் அது. ஜீவகாந்த சென்டரும் தான் கருமையத்தோட சென்டர். அந்த ஜீனுன்னா அதுவும் சென்டர் இருக்கான்னு கேக்குறேன். அதான் அது தனியா செப்பரேட்டா எதுவும் எப்படி இயங்கல, அப்படி இயங்கல. இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து இன்டர்ட்வைண்டா தான் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப யாராவது போன் மேரோ டொனேட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். போன் மேரோ டொனேஷன் எங்க இருந்து டிரா பண்ணுவாங்க? போன் மேரோவை இடுப்பு எலும்புல இருந்தும் தை எலும்புல இருந்தும், அதுதான் பெரிய எலும்பு, சென்டர் போர்ஷன் அந்த பாடியில இருக்கு. ஏன்னா ரத்த தாதுக்களா பிரிஞ்சு வர்றப்போ போன் டு போன் மேரோ, போன் மேரோ தான் இட் ப்ரொடியூசஸ் வைட்டல் ஃப்ளூயிட். அப்ப சென்டர் ஆஃப் த பாடியில தான் இருக்கு. அதனால சென்டர் ஆஃப் த பாடியில தான் எல்லா இடத்துலயுமே உங்க ஜீவ வித்து குழம்பு எல்லா இடத்துலயும் இருக்கு. சென்டர் போர்ஷன் ஆஃப் த பாடியில வெயிட் உடம்பு பூரா இருக்குமா வைட்டல் ஃப்ளூயிட், உடம்பு பூரா இருக்குது, அதிகமா இருக்கு. அங்க சென்டர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனாலதான் அந்த நீங்க நம்ம அஸ்வினி முதிரை பண்றப்போ உங்களுடைய நம்ம ஆண் பெண் 2 பேத்துக்குமே பெல்விக் ஃப்ளோர் மசில் ஆக்டிவேட் ஆகுது. பெல்விக் ஃப்ளோர் மசில் ஆக்டிவேட் ஆகுறப்போ அந்த இடத்துல உங்களுக்கு நீங்க ஒரு சேர்னிங் ஆக்ஷன் கிடைக்குது. அப்போ அதுல இருந்து ஓஜஸ் செப்பரேட் ஆகுது. ஓஜஸ உடம்பு மூரா பரப்பிக்கிட்டு தேஜஸா கன்வெர்ட் ஆகுது. ஜனங்களுக்கு ஜீவ வித்து குழம்புன உடனே அங்க ஒரு ஆர்கன் மாதிரியும் அதுக்குள்ளார ஒரு பாட் இருக்கிற மாதிரியும் கற்பனை அப்படியெல்லாம் கிடையாது. சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் தி பாடி தான் இன்டர்ட்வைண்டா இருக்கு பஞ்சபூதங்களுமே. அதான் நம்மளே சொல்றோம், உயிராற்றல் உடல் முழுவதும் எனர்ஜி கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் ஜீவ வித்து குழம்புல தோஞ்சி எடுத்து எனர்ஜி பெற்றுக்கிட்டு திரும்ப எல்லா உறுப்பும் கொண்டு போகுது சொல்றோம்ல. அதனால அது அந்த உயிர் நம்ம ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அரௌண்ட் எவ்ரி பிசிக்கல் செல்லும் உயிர் சக்தி இருக்குது. அப்பதான் ஒவ்வொரு செல்லும் இயங்க முடியும். அந்த மாதிரி இயங்கிட்டு
அந்த சாலிட் ஜீவ வித்து குழம்பும் அங்க ஜாஸ்தி கலெக்ட் ஆயிக்குது அந்த ஏரியால. உடம்பு பூரா இருக்கு. 7th ஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் உடம்பு பூரா இருக்கு. 7 ஸ்டேஜும் ஹெட் டு டோ இருக்கு. 7 ஸ்டேஜ் உணவுல 7 தாதுக்களா மாறுறது ஹெட் டு டோ இருக்குது. ஆனா அந்த போர்ஷன்ல கொஞ்சம் சாலிடா இருக்கிறதும் கால்சியமும் அது இதுவும் சேர்ந்து குழம்பும் ஜாஸ்தி இருக்குது. பாருங்க, இப்ப வயசாகிறப்ப ஏன் கை கால் எல்லாமே, காலு கை தான் முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை குறையும். ஏன்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால ஜீவ வித்து குழம்பு உடம்பின் மையப்பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்துருதுங்க. அப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த பாடின்னு பாத்தீங்கன்னா கை விரல்கள் கால் விரல்கள் தான் சென்டர்ல இருந்து தள்ளி இருக்கு. அதனால கொஞ்சம் சப்ளை அஃபெக்ட் ஆகுது. இப்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு அப்போ மைன்யூட்டா இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ்ல போக முடிய மாட்டேங்குது. அப்ப ஆக்சிஜன் சப்ளை குறையுது. அப்படி எல்லாம் ஆகி ஆகி கொஞ்சம் கையெல்லாம் ஜும்முன்னு ஆகுறது. தலை அவங்களுக்கு என்னமோ செய்யும், பாதம் என்னமோ செய்யும், கண்ணு மறைக்கும், இப்படின்னு வரும். அது குறையிறது தான் காரணங்க. சென்டர்ல வந்ததுனால எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல குறையிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரவுசினஸ் வருது, ஒரு கை கால் நம்புனஸ் வருது, ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போறதுக்கெல்லாம் காரணம். இன்னும் வயசாகிறப்ப பிரெயினுக்கும் அந்த பக்கம் கொஞ்சம் மறதி எல்லாம் வர்றதுக்கெல்லாம் காரணம் ஜீவ வித்து குழம்பு மையப்பகுதிக்கு வந்ததுனாலதான். இல்ல, அது சுகர்லாம் ஜாஸ்தி இருந்தாதான் மறதி வரும், இல்லைன்னா வராது. வாழ்க வளமுடன். தெளிவான விளக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயராமன், MK ஜெயராமன் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா, மட்டும் பேசலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி, கோயம்புத்தூர்ல இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா, அம்மா கிட்ட பேசலாங்க. சௌமித்ரனையா வாழ்க வளமுடன். அம்மா அப்பா வாழ்க வளமுடன். இருவருக்கும் வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். அது அப்போ இறைநிலையில நம்ம எல்லாமே இறைநிலைப்படி நல்லாவே நடக்குது. எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் முன்னாடி செயல், அதாவது ஒரு காரணத்தோட செயல் ஏதோ செயல் செய்தோம், அது விளைவு இருக்குது. அப்படி இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும்னு தான் மகரிஷி அவர்கள் சொல்றாரு. அதுல அதை ஏற்பு எனும் உயர் மருந்து, ஏற்பு திறன் வேணும். அது ஒரு உயர் மருந்துன்னு ஒரு இடத்துல மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்பு திறன் சொன்னது அதான் அந்த கஷ்டம் அக்செப்ட் பண்ணிக்கிறது. டெவலப் அக்செப்டன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? தவம் பண்ண பண்ண நம்மளை திருத்திக்க இந்த வி டெவலப் அக்செப்டன்ஸ், வி டெவலப் அடாப்டபிலிட்டி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பரவாயில்லன்னு விட்டு கொடுக்குறோம், அதை மன்னிக்கிறோம் அடுத்தவங்களை. என்னோட கர்மா அப்படி வந்துச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்ட்டு பொறுத்துட்டு மெக்னானிமிட்டி, கிரியேட்டிவிட்டி, புதுசா ஒரு ஐடியா வருது, இதெல்லாம் தாண்டி எப்படி போறதுன்னு அப்படியெல்லாம் வரும். நுண்மான் நுழை புலன்பாங்க. பழைய அனுபவத்தை டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அது அமைதி நிலைக்கு போயிட்டு வந்தாதான் அந்த நுண்மான் நுழை புலன் எல்லாம் வரும். அப்போ பழைய அனுபவத்தை ஞாபகம் வச்சுட்டு ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு விளைவை கணிச்சு முடிவெடுக்கிறோம். அதான் திரிகால ஞானம். இப்படியே கிராஜுவலா கான்சியஸ் டெவலப் ஆகுது. அதான் ஏற்பு திறன், அதான் டெவலப்பிங் அக்செப்டன்ஸ். ஆனா அது மனதுக்கு பயிற்சி கொடுத்தெல்லாம் அக்செப்டன்ஸ் வளர்த்திக்க முடியாதுப்பா. செய்ய வேண்டியதை செய்தால்தான் விட வேண்டியது விட்டு போகும், விட வேண்டியதை விட்டால் தான் அடைய வேண்டியது அங்கேயே இருக்கிறது அறிவாகும். உணர முடியும். செய்ய வேண்டியது தீட்சை எடுத்துட்டு தியானம் பண்ணி ரெகுலரா சாமிஜி என்ன சொல்றாரு, எல்லாமும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தால்தான் விட வேண்டியது விட முடியும். மனதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து பண்ண முடியும். ஏன்னா மைண்ட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். எனக்கு மைண்ட் லிபரேட் ஆனதுக்கு அப்புறம் தெரியுது யாருக்கும் மனம் இல்லை, அறிவு தான் இருக்கு, ஆத்மா தான் இருக்கு. ஆனா இல்ல எங்களுக்கு மைண்ட் இருக்குன்னு சொல்லுவீங்க. அதனால சரின்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிறோம். ஸோ இல்லாத அந்த மனதுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. செய்ய வேண்டியதை செய்யுங்க, ரெகுலரா செய்யுங்க. ஆன் ரெகுலர் பேசிஸ் நேச்சுரலா யூ டெவலப் அக்செப்டன்ஸ். அதான் ஏற்பு திறன் வளருது. நன்றிங்கம்மா. சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். MK ஜெயராமன், உங்களுக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுக்குறேங்க. வாழ்க வளமுடன். MK ஜெயராமன் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. MK ஜெயராமன் வாழ்க வளமுடன். ரெட்மி 10 பிரைம் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ரெட்மி 10 பிரைம். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த தடவை வரும்போது உங்க பேர் என்டர் பண்ணுமா? ஓகே ஐயா. ஐயா அம்மாவுக்கு வணக்கம்.
வணக்கம். உங்க வாழ்க பேர் வளம். என்ன? வாழ்க வளம். Sunanda from Chennai. சரி சரி. I'm basically from Bangalore only. ಓ ಅಂದ್ರೆ ಕನ್ನಡ ಬರುತ್ತಾ ನಿಮಗೆ? ಹೌದ್ರಿ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬರುತ್ತೆ ಕನ್ನಡ, ನನ್ನ ಮದರ್ ಟಂಗ್. ಸೊ ನಂದು ಡೌಟ್ ಏನಂದ್ರೆ ಕಪಾಲಭಾತಿನ ನಾವು ವಜ್ರಾಸನದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಕೂಡ ಮಾಡ್ಬೋದಾ? ಕಪಾಲಪತಿ ಮಾಡ್ಬೋದು. ಓಕೆ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡ್ಬೋದಲ್ಲ? ಮಾಡ್ತಾನೆ ಕಪಾಲಪತಿ ಮಾಡ್ಬೋದು. ஆக்சுவலா சுகாசனம் உட்காருவாங்களே, அதான் வஜ்ராசனம் பண்ணுவாங்க. வஜ்ராசனத்துல ಹಾಗೆ ಮಾಡ್ಬೋದಾದ್ರೆ ಮಾಡ್ಬೋದು, ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಏನ್ ತಪ್ಪಿಲ್ಲ. தமிழ்லயே சொல்லிடுங்க, தமிழ்ல சொல்லுங்க. வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பண்றதுல தப்பில்ல. ஓகே, தேங்க்யூ. ஆனா அத்தனை நேரம் உட்காந்து இதெல்லாம் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அப்போ ஆமா. நமக்கு கால் வலிக்குமேன்னுட்டு பொசிஷனும் மாத்திட்டு பண்ண சொல்றாங்க. இது சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் பெருசா ஒன்றும் ப்ராப்ளமும் ஆகாது, பெரிய பெனிஃபிட்டும் இருக்குல்லப்பா. அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, ஏன்னா உடம்பு நாம அல்ல. ಹೌದು, ಕರೆಕ್ಟ್. ಆದ್ರೆ ಕುತ್ಕೊಂಡು ಮಾಡ್ಬೋದು, ವಜ್ರಾಸನದಲ್ಲಿ ಕೂಡ ಮಾಡ್ಬೋದು. ಮಾಡ್ಬೋದು, ಏನ್ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நிர்மலா அவர்கள் வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கலாங்க நிர்மலா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா அம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது. போன முறை நீங்க வந்தபோது நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டிருந்தேம்மா. எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு சொன்னேன். நீங்க எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணீங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுத்தீங்க. அதெல்லாம் அப்படியே நான் மனசுல வச்சு எனக்கு நடக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. 1 மாசம் ஆயிடுச்சுமா. இவ்வளவு நாள் வந்து சாந்தி நிலையிலையும் ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் மூச்சு பயிற்சி மன்றத்துல சொல்லி மூச்சு பயிற்சியும் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எப்பத்துல இருந்து தவம் பண்ணலாம்? மேல்நிலை தவங்கள் 9 எந்த இடத்துல ஆபரேஷன்? யூட்ரஸ் ஆபரேஷன் ஐயா. தியானத்துக்கு அதுக்கு ஒண்ணும் சம்பந்தமே இல்லம்மா. தியானத்துல இன்னும் கொஞ்சம் பாடி ஹீல் ஆயிக்கும். இந்த பாடி கான்சியஸ்னஸ் விட்டு உலகத்தையும் விட்டு விரிஞ்சு நிக்கும் போது உடம்பு சீக்கிரம் தன்னை ரிப்பேர் பண்ணிக்கும், ரெஜுவனேட் பண்ணிக்கும். சரிங்கம்மா. அது 9 மையம் துரியாதீதம் எல்லாமே பண்ணி தாராளமா பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். உடற்பயிற்சி என்ன பண்ணலாமா? அஸ்வினி முத்திரை போடலாங்களா? அது நீங்க நார்மல் டெலிவரியா இல்ல சாரி நார்மலா இல்ல சிசரியனா இல்ல என்ன மாதிரி இருந்துச்சா இல்ல அதெல்லாம் பாத்துக்கணும். சரிங்கம்மா. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பெயின் இல்லாதப்போ உங்க எந்த டாக்டர் பண்ணாங்களோ அந்த எக்ஸசைஸ் கேட்டுட்டு பண்ணுங்க. மன்றத்திலயும் பேராசிரியர் கிட்ட கேட்டுக்கோங்க, கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களோட ப்ராப்ளம் நல்ல டீடைல்டா எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. வாட் கைண்ட் ஆஃப் an operation been conducted, பின் ஹோல் சர்ஜரியா இல்ல மேஜர் வந்து சி கட்டா தெரியாது. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சதுன்னா டாக்டர் கிட்ட கூட இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப கண் பயிற்சி அதெல்லாம் பண்ணலாம் இல்லைங்க? கண் பயிற்சி சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். சௌமித்திரன் ஐயா வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பூர்ணிமா தனஞ்சயன் வாழ்க வளமுடன். ஐயா அம்மா கிட்ட பேசலாங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா மிக்க மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய ஆர்வமும் ஊக்கமும் தான் நாங்க மனவளக்கலையில தொடர்ந்து முன்னேற காரணமா இருக்கு. அம்மா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம தவம் செய்யும் பொழுது, ஆகினை தவம் செய்யும் பொழுது நம்முடைய கருமையம் மாற்றி அமைக்கப்படுமாமா? கருமையமே மாறி அமையறது இல்ல. கருமையத்துல இப்போ பிசிக்கலா நடக்கிறதெல்லாம் பாடி விஷயத்துல நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம கவனம் போக்கஸ் வந்து வெறும் சாலிட் லேயர்ல இருந்தது போய் இப்போ சட்டில் லேயருக்கு வந்திருக்கு. எனர்ஜியை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சட்டில் லேயர்ல இருந்த கவனம் போய் சூக்ஷ்மமா இருக்கிற உயிர் சக்தியை கவனிக்கிற அளவுக்கு மேல வருது. மையத்தையே மாற்றி அமைக்கல, நம்ம கவனத்தை மாற்றி அமைக்கிறோம். மேல புலன்களை கடத்தி வைக்கிறோம், உயிர் மேல வைக்கிறோம். மூலாதாரத்துல இருந்து பிட்யூட்டரி கிளாண்ட் மேல ஆக்டிவேட் பண்றப்ப பண்றீங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஃப்ரண்டல் லோப் ஆஃப் தி பிரெயின் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். அது அயரா விழிப்பு நிலையை உங்களுக்கு கொடுக்கும். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். செல் எல்லாம் இங்க இருக்கிறது நல்லா ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை எப்படி நல்லா வாழறதுன்னு தெரியும். எப்படி ப்ராப்ளத்துல சிக்கிக்காம எப்படி நல்லா இருக்கணும், எப்படி நல்லா தியானம் பண்றது எல்லாம் உங்களுக்கு நேச்சுரலா வர ஆரம்பிக்கும். அதுக்கு அது கவனம் பூரா கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில வாழும்போது எப்ப பாரு சாலிடுக்கே தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ அப்போ சுவாமிஜி கிட்ட வந்தாலும் நிறைய பேர் புரிஞ்சுக்காம சக்தி தவம்னு சொன்னா மீண்டும் மீண்டும் வெறும் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் கேலக்சியே கற்பனை பண்றாங்க. அப்போ சக்தியை பார்க்க முடியுமா? எனர்ஜிய
சரி, நீங்க சக்திகளை தவிர்த்து when you start with visualizing stars and planets at some point அதெல்லாம் கடந்து வெறும் சூக்ஷ்மமான சக்திங்கிற உணர்வுக்கு வர வேண்டாமா? எனக்கு நட்சத்திரம் கூட தெரியறது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் தெளிவா புரியலன்னு அர்த்தம், கவனம் சட்டில் லேயர்ல வரலன்னு அர்த்தம், தடிச்ச லேயர்லயே இருக்கு. அப்போ அடிக்கடி நான் ஆக்ஞையில மேலெல்லாம் வந்து வந்து வேலை செய்யும் போது இங்க கவனத்தை கொண்டாந்து வேலை செஞ்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாலும் இங்க கவனத்தை கொண்டாந்து சாப்பிட்டு இப்படியே பண்ணத்தான் எப்பவுமே சூக்ஷ்மமா இருக்கிறதையும் கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்கம்மா. அதுக்கு ஒரு நல்ல பயிற்சி அது. சரிங்கம்மா. இன்னும் ஒரு கேள்விமா. அப்ப ஆகிரில் நம்ம உயிர் மேல தவம் பண்ணும் பொழுது உயிர் மையத்துல இருக்க ஆன்மாவும் கரு மையத்துல இருக்க ஆன்மா ரெண்டுமே ஒண்ணுதானங்கம்மா? ஆன்மாவையும் ஒரே ஒரு ஆன்மா தான் இருக்கு. சிற்றுயிர் பேருயிர் அப்படி இல்ல, ஆத்மா பரமாத்மான்னு வேற வேற அல்ல, ஒரே ஆத்மா தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இறைநிலை தான் இருக்கு. இறைநிலை தான் உங்களுக்கு பேஸே அமைச்சது. அந்த கான்சியஸ்னஸ் தான் ஆத்மா. அந்த பேஸ்ல வித் இட்ஸ் ஓன் எனர்ஜி திஸ் பாடி இஸ் பீயிங் பில்ட், திஸ் பாடி இஸ் ஃபங்க்ஷனிங், இப்படின்னு வாழ்க்கை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கு. அதனால வேற ஆன்மாவே இல்லை. இப்ப நீங்க வேற ஆன்மா இல்ல, ஒரே ஆன்மா தான் உங்களுக்கும் உதவுது, அந்த உடல் இயக்கத்துக்கு இந்த உடல் இயக்கத்துக்கும் உதவுது. அதுக்குதான் இன்டர் கனெக்டடா இருக்கிறது. நீங்க சட்டலா துரியாதீதம் பண்ணி பண்ணி சுத்தவெளிக்கு போய் போய் பழகும் போது, எண்ணமற்ற நிலைக்கு போய் போய் பழகும் போது அதெல்லாம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். You are getting connected to Swamiji. We are all connected. அந்த கனெக்ஷன் புரியறது உங்களுக்கு எண்ணமற்ற நிலையில தான் புரியும். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். ஐயா கேக்குதுங்களா ஐயா? 3 தடவை வாய்ப்பு கொடுக்குறேங்க உங்களுக்கு. அதான் ஐயா, நான் முதல் தடவை பண்றதுனால எனக்கு அந்த அன்மியூட் பண்ண தெரியலீங்க, அப்பதான் வந்தீங்க. நீங்க 3 பேராசிரியரும் இருக்கிறதுனால எனக்கு கேள்வி கேட்கலாம்னு ஒரு ஆர்வம் ஐயா. 3 பேராசிரியர்களுக்கு எனக்கு ரொம்ப சிறப்பாக வணக்கம். வேலைக்கு வணக்கங்கள் வணக்கங்கள் 3 பேருக்கு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு வயசு 75ஆகுதுங்க. சரிங்க. உயரம் 6 அடி இருக்குதுங்க. இடம் 47 கிலோ இருக்குதுங்க. ரொம்ப கம்மி. ஆமாங்க ஐயா. இடுப்பு வலி இருக்குதுங்க ஐயா. அப்புறம் கொஞ்சம் மலச்சிக்கல் இருக்குதுங்க. இப்போ இடுப்பு வலிக்கு எந்த உடற்பயிற்சி செய்யலாம், எது வேண்டாம்னு சொன்னீங்க? மகராசன் பார்ட் 1. சரி. இடுப்பு வலி நல்லாவே குறையும். ஆனா நீங்க 47 kgங்கிறீங்க, 6 அடிங்கிறீங்க, உங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, BMI. நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு 6 அடிக்கெல்லாம் நீங்க 75 kg இருக்கணும். இல்லைங்க சார், இப்போ ஒரு 10 வருஷமா அந்த மாதிரி குறைஞ்சு போச்சுங்க. ஓ, சுகர்லாம் இருக்குதுங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லைங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. சரி சரி, பரவாயில்ல. ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா சரி, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. 75 வயசு ஆச்சு, இனி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இது செய்யலாம். உங்களுக்கு சுவாமிஜியோட எக்ஸசைஸ் எல்லாம் தெரியும் இல்லைங்களா? புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. எது முடியுதோ செய்யுங்க. குப்புறப்படுத்து பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஏஜ் இருக்கும்போது கொஞ்சம் எலும்பு எல்லாம் முத்திட்டு இருக்குமா, குப்புறப்படுத்துக்கும் போது முட்டிக்கிட்ட அவங்க இப்படி திரும்பி திரும்பி எந்திரிக்கிறதுக்குள்ளார ஏதாவது கொஞ்சம் பண்ணிக்காதீங்க. பண்ணாதீங்க. சின்ன வயசுல இருந்து என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க விவசாயம் பண்றோம். விவசாயம். அப்ப ரொம்ப குமிஞ்சு அடும்பு எலும்பெல்லாம் கொஞ்சம் தேய்மானமா இருக்கும், உணவு சரியா இல்லாதனால. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான். சிறு வயசுல நல்ல உழைப்புங்கய்யா. அதான் உழைப்பு. அப்புறம் நீங்க உணவு அடுத்தவங்களுக்கு தயாரிச்சு கொடுத்துட்டீங்க, நீங்க சரியா சாப்பிட போல் இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் 100%. அவ்வளவுதான். அதான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்க இருந்துட்டீங்க. உங்களையும் கடமை உணர்வுல முதல்ல என்ன சொல்றாருங்க, 5 கடமையில முதல்ல நீங்க உங்களை பாத்துக்கணும். செல்ஃபா பரவாயில்ல, இனியாவது பாத்துக்கோங்க. வாழ்க வளம். அப்புறம் இந்த உணவுல சைவம் அசைவம், சைவத்துல சக்தி குறைபாடு இருக்குங்கிறாங்க, அசைவத்தில் கிடைக்கிற சத்து இல்லைங்கிறாங்க. அது இல்ல, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, எப்படின்னா அசைவம் சைவம் சாப்பிடாதவங்க உயிர் வாழவே முடியாது. இப்ப யானையை சொல்லுங்கப்பா. இல்ல, யானை யானை என்னப்பா சாப்பிடுது? சைவம் தானே சாப்பிடுது. இல்லாத பலமா. அடுத்தது என்னமா அது வேற ஏதாச்சும் நான் மாம்சம் திங்குதா? என்ன வேகமா ஓடுது, வெயிட்டும் இழுத்துக்கிட்டு. குதிரை இல்லையே, அது வெஜிடேரியன் தானே, சைவம் தானே. அப்புறம் அந்த ஒருத்தர் சச்சிதானந்த சுவாமிஜின்னு தமாஷ் பண்ணுவாரு. புலி எப்பவுமே மாமிசம் திங்குது.
ஆனா அதால வெயிட் இழுக்க முடியுமா? வால்ல 100 கேஜி கட்டி இழுத்து கட்டி விட்டா பாருங்க. இழுக்க முடியுமா? ஆனா அது முடியாது. கொல்லுது. உங்களுக்கு கில்லிங் ஸ்ட்ரென்த் வேணுமா புல்லிங் புல்லிங் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் வேணுமா? வேணுமான்னு கேட்பாரு. சரி. நமக்கு புல்லிங் ஸ்ட்ரென்த் போதும். அதனால இந்த இதெல்லாம் வேண்டாம். அப்படி புல்லிங் கிடையாது. ஸ்ட்ரென்த்னா நீங்க இழுக்கிறது. இறைவனோட போய் கலக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை ஞாபகத்துல வச்சுக்கங்க. கடவுளை சரி. புல் பண்றதுக்கு இது இருந்தா ஈஸியா கிடைக்கும். இல்லைன்னா மற்ற இல்ல, வினைப்பதிவெல்லாம் இருந்துச்சுன்னா சைவத்துல தான்ப்பா எல்லா சத்தும் இருக்குது. அதுல வெரைட்டியும் இருக்குது, சுவையும் இருக்குது. தாராளமா அது போதும். அதுலதான் நல்ல குணம் வர முடியும், முரட்டுத்தனம் வராம இருக்கும். அதான் நல்லது தியானத்துக்கெல்லாம். அதானுங்க. அப்புறம் ஐயா இந்த மகராசன இடுப்பு வலிக்கு செய்யலாங்களா? மகராசன இடுப்பு வலிக்கு மகராசன் செய்யலாங்களா? நீங்க ரொம்ப வலிச்சதுன்னா செய்யாது. மல்லாக்கு படுத்து செய்யறது செய்யலாம், பரவாயில்ல. சரி. குப்புறம் செய்ய போகாதீங்க. அப்புறம் கை பயிற்சி, கால் பயிற்சி, மற்றதெல்லாம் அதெல்லாம் செய்யலாம். தாராளமா செய்யலாம். அதெல்லாம் பண்ணு. மெதுவா சுத்துங்க. இப்போ இந்த வயசானப்போ ஃபுல்லா கூட இப்படி பண்ண முடியாது. இப்படி ஆயிருக்கும் கை, இப்படி சுத்தல இல்லையா? ஆமாங்க. நம்ம அப்புறம் பாடி லீனா தான் இருக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சமா சுத்துங்க. இந்த ஜாயிண்ட் எல்லாம் சரியா இருக்கணுமே, அங்க இருக்கிற ஃப்ளூயிட் எங்க எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும். சொந்தக்காரெல்லாம் அவனுக்கு ஜன்னலே போது கதவை வேண்டியதில்லைன்னு கேள்வி பண்றாங்க. யோக சரீரம், யோகின்னு நினைச்சுக்கோங்க. ஆமாங்க, ஆமாங்க. அப்படி சொல்லிடுங்க எல்லார்கிட்டயும். நான் யோகி, ஆ, குண்டலினி சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. 3 பேர்த்துக்கும் வணக்கங்கள், வணக்கங்கள். உங்களுடைய பேச்ச 3 பேர்த்து பேச்சு நம்ம ஆர்வமா கேட்போம். எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு கேட்பேன். சரி சரி சரி. நல்லா வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாமா ஐயா? பண்ணிடலாங்க. ரொம்ப நன்றி, மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிம்மா. விரைவில் சந்திப்போம் அம்மா. வாங்க சார், இங்க வெற்றி கேம்பஸ்க்கு வரலாம். அவசியம் வரும், அவசியம். 2 பேருமே வரோம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.